உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 9/6/2024 முதல் 15/6/2024 வரை இந்த வார ராசி பலனை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை ரம்ப திருதியை. இதனப்பா ரம்பா திருதியை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அச்சய திருதியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்ததாக வரக்கூடிய திருதியை திதி தான் ரம்பா திருதியை. இந்த ரம்பா திருதியை ரொம்ப விசேஷமான திருதியை. இன்று மகாலட்சுமி பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. வாய்ப்புள்ளவங்க பண்ணி புண்ணியத்தை தேடிக்கோங்க. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று திருமணம் செய்யும் சகோதரன் சகோதரிகளுக்கு என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 10/6/2024 திங்கட்கிழமை. இன்று ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. 2 ஆண்டு நிறைவு பெற்று 3ஆம் ஆண்டு தொடங்குகிறோம். உங்களோட வாழ்த்துக்களோட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த சேனல் நீங்கள் இல்லாமல் இந்த கோவில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகாலட்சுமியோட அனுகிரகம் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன சொல்லலாம், நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு தேடல் இருக்கும். அப்போ என்னோடய தேடல் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. என்னோடய கனவு ரொம்ப பெருசாக இருந்தது. அதை நிறைவேற்றி கொள்ள கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. சுயநலமாக இருக்கேடா அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை. கனவு நான் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கனவும் நிறைவேறாது. அதை புரிஞ்சுக்கோங்க. கூட்டு முயற்சியால் தான் நிறைவேறும் எந்த ஒரு கனவாக இருந்தாலும். சரிங்களா? உண்மை தானே? நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணுன்னா டீச்சர்ஸ் தேவை, ஹெல்ப்பர்ஸ் தேவை, வண்டி தேவை, கூட்டிகிட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு, நேரத்துக்கு போகிறதுக்கு, சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தேவை இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ நம்ம கனவும் இருக்குது. இது சிம்பிள் தான். இன்னும் பெரிய பெரிய கனவெல்லாம் வச்சிட்ருக்கோம். எப்பா இதுவே பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களோட வாழ்த்துக்கள். மீண்டும் ரொம்ப நான் பேச விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் சார் விஷயத்தை பேசுங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறீங்க. விளம்பரத்தை குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறீங்க. இது விளம்பரம் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. இன்ஃபர்மேஷன், தகவல் தான் நான் தரேன். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். ஓகேவா? ஏன்னா நான் சொல்கிற ஒரு சில விஷயம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக பயன்படும். அதனால தான் நான் ராசி பலனுக்குள்ளே கூட அந்த ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன். அது எதனாலனா அப்போவாது உங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? இது விளம்பரமோ இல்லை பணம் சம்பாதிக்கிற நோக்கமோ நிஜமாக அது இல்லை. ஏன்னா என்கிட்ட பழகணியில் அது உங்களுக்கு தெரியும் நம்மளோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது. சரிங்களா? ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நீ பயன்படுத்தி முன்னேற்கன்னு சொல்கிறது தான். ஓகேவா? இப்போ வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க எல்லாரும். ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் 3ஆம் ஆண்டு தொடக்கம். காலையில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு ஹோமம் அதிகாலையில் பண்ணுறோம். அது முடிஞ்சு சக்கரை பொங்கல் அன்னதானம் பண்ணுறோம். பெருசாக தான் அந்த டைம் பண்ணல. அதனால் சிம்பிளாக பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறோம். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கவே நான் நம்புகிறேன். 12/6/2024 புதன்கிழமை சஷ்டி விரதம். அன்று சுப முகூர்த்தம். அன்று திருமணம் செய்யும் சகோதர சகோதரிக்கு நான் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். மற்ற விசேஷங்கள் செய்யும் சகோதர சகோதரிகள் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா திருமணம் மட்டும் இல்லை, நிறைய முகூர்த்தனால நல்லா விசேஷம் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் 15/6/2024 சனிக்கிழமை மாதப்பிறப்பு அன்றைக்கி கட்டாயம் குலதெய்வ கோயில் இல்லை இஷ்டதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல பழக்க வழக்கம். அது எப்போவுமே பிறக்குதுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி நம்ம ஒரு செயல் செஞ்சாகணும். சின்னதாக ஒரு தானம் பண்ணுங்கள், விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கிறத நிஜமாக உணர்வீங்க. சரியா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு அறிவிப்பு. ஜூலை மாதம் வர இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. கன்ஃபார்மாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் சொல்லும்போது கண்டிப்பாக நான் டேட் சொல்லிவிடுவேன். ஏன்னா டிக்கெட் வாங்கிடுவேன். அதனால் ஓகே. இந்த முறை நான், அருள், என்னோடய பொண்ணு, சின்ன பொண்ணு வரா தேவதர்ஷினி, 3 பேர் மலேசியா வரோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்த சொல்கிறது. வர்றதோட முக்கியமான நோக்கம் ஏஎல்எஃப் மெம்பர்ஸ் மீட்டிங், ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்று. அதுக்கடுத்தது பார்த்தீங்களா ஸ்பரிஷ தீட்சை கொடுக்குறோம். ஓகே. இந்த தீட்சைக்கான பலன் என்ன? இப்போ நான் தீட்சை எடுக்கிறேன், எனக்கு என்ன சுவாமி கிடைக்கும்? இது நான் முழுக்க சொல்லிட்டேன். பிஸ்னஸ் மேனுக்கான விஷயம்னு சொல்லிட்டேன். போன வாரம் நான் சொல்லியிருப்பேன் எந்தெந்த பிஸ்னஸில் எந்தெந்த விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் கொஞ்சம் வியூஸ் வரும். அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த பலன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு செயல் செஞ்சால் அதுக்கு என்ன பலன் தெரியணும். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸோட வெற்றி ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் ஏன் இவ்வளோ காலம் டல்லாக இருக்குது, இதை பண்ணால் நம்ம வெற்றி அடைஞ்சலாம், நம்ம பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை கற்றுக்குவீங்க அந்த தீட்சை மூலிமா வந்தீங்களா. ஓகேவா?
அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாடிக்கையாளரை அதிகரிச்சுக்கலாம். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் வாடிக்கையாளர் வந்தால் தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும். அதே போல் வாடிக்கையாளரை அதிகரிச்சுக்கலாம். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். ஓகேவா? குடும்பத்தில் எப்போ நிம்மதி இருக்கும்? பிஸ்னஸில் வந்து சிக்கல் வரக்கூடாது, பிஸ்னஸில் வந்து நஷ்டம் வரக்கூடாது, பணப்பிரச்சனை வரக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா நிம்மதி கிடைக்கும். இப்போ குடும்பத்திலே நிம்மதி கிடைச்சிரும். ஓகேவா? நீங்கள் இந்த தீட்சை எடுக்கிறதுனால நீங்கள் ஒருத்தர் வந்து எடுத்தாவே போதும், உங்கள் பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ரேஷியோ ஜாஸ்தியாகி வாடிக்கையாளர் அதிகமானாவே குடும்பத்தில் நிம்மதி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இதுதான், எதிரிகளோட தாக்கத்தை கண்டிப்பாக குறைச்சிரும், மேக்ஸிமம் இருக்காது. உங்களை எதுக்கவே முடியாத அளவுக்கு உங்கள் பிஸ்னஸில் வந்து பண்ணிடலாம். உங்களோட ஆப்பனண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அதாவது எப்போவுமே ஒரு இலக்கு வச்சுக்கணும். தயவு செஞ்சு பிஸ்னஸில் ஒரு இலக்கு வச்சுக்கணும். நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் இந்த ஊரில் இதோட பெஸ்ட்டாக நான் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம். இல்லையா, நான் ஒரு பெஸ்ட்டாக வந்துட்டு என்னோடய பிஸ்னஸ் இந்த ஊரில் நான் தான் நம்பர் 1 ஆக்குறேன், நான் கீழே இறங்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு எதிரியாக்கிறவன் கீழே இறங்குறது அவன் முன்னேறதுக்கு, அப்போ நீங்கள் இன்னும் முன்னேறணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு சக்தி தேவை இல்லையா? அதுக்கான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இல்லை நான் கீழே இருக்கிறேன், நான் அவரோட பெரிய ஆளாவேன் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது இல்லையா? அப்போ உங்களை மேலே உயர்த்துறதுக்கான வழியும் சொல்லி கொடுத்துருவேன். புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். ரெண்டும் குழப்பம், ஆனால் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாதுகாப்பு. ஏன்னா பிரபஞ்சம் எல்லாத்தையும் கூட இணைக்காது, அதை நல்லா நம்பிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது தான் முக்கியமாக ஒரு விஷயம், உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பாதுகாப்பு. இந்த தீட்சை எடுக்கிறதுனால உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பாதுகாப்பு. கவலைப்பட தேவையில்லப்பா, இந்த தீட்சை மூலிமா என்னோடய பிஸ்னஸை பெரிய லெவலில் மாற்றிடுவேன் அப்படின்னு மாற்றிடுவீங்க. அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு அரणाக இருக்கும். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு அரண் கொடுத்துருவோம், இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த இடத்துல பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு ஒரு பாதுகாப்பு செஞ்சு கொடுத்துருவோம். ஓகேவா? செஞ்சு கொடுத்துருவோன்னா நான் சொல்லிவிடுவேன், அது நீங்கள் போய் செய்யணும் உங்கள் பிஸ்னஸில். ஓகேவா? நானே வந்து செஞ்சுக்கலாம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்துருவேன், நீங்கள் அதை செஞ்சுக்கணும் உங்கள் பிஸ்னஸில். புரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு மனுஷனே வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது. நான் இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன், அதை நீங்கள் செய்யணும், நீங்கள் தான் செய்யணும். ஓகேவா? நீங்கள் செஞ்சால் தான் உங்கள் பிஸ்னஸ். ஏன்னா அப்போ தான் இன்வால்மெண்ட் நடக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே இன்வால்மெண்ட் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லைங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் உங்கள் பிஸ்னஸ் எப்படி டெவலப் ஆகும்? ஓகேவா? கரெக்டுங்களா? இந்த 5 விஷயங்களும் கிடைக்கும். இதுக்காக தான் இந்த தீட்சை. கண்டிப்பாக இந்த தீட்சை எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குங்கிறத மாற்று கருத்தில் கன்ஃபார்மாக. ரொம்ப சந்தோஷமான விஷயம், கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் ஒரு 25 ஷீட்டு மட்டும்தான் இருக்குது புக்கிங் ஆகாமல். வாய்ப்பு உள்ளாங்க கீழே இருக்கிற நம்பருக்கு மலேசியாவில் இருக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. மற்ற உங்கள் புக் பண்ணுறீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த டைம் வந்து மலேசியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் நான் தீட்சை கொடுக்குறேன். இதை முடிச்சுட்டு தான் மற்றதை பற்றி நான் பிளான் பண்ண போகிறேன். ஓகேவா? அதனால் மற்ற ஊரில் இருக்கிறவங்களுக்கு நான் பின்னாடி நான் சொல்கிறேன், எங்கே வரேன், கோயிலுக்கு வரணும், கண்டிப்பாக வேறு எங்கேயும் போக மாட்டேன். இந்தியாவுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய மகாலட்சுமி நம்ம கோயிலுக்கு வந்தால் மட்டும்தான் தீட்சை கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் நீங்கள் உணர முடியும். அது எல்லாம் பின்னாடி நான் அறிவிக்கிறேன். இப்போ வந்து மலேசியா வரோம், மலேசியாவில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் பண்ணி தந்துட்டு வரோம். ஓகேவா? உங்கள் பிஸ்னஸ்லேயும் நீங்கள் வெற்றி பெறத்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுனாலும் சரி, அதிக வாடிக்கையாளர் அதிகரிக்கணும்னாலும் சரி, இல்லை உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும், பிஸ்னஸ் சம்மந்தமான குழப்பமே வராமல் நிம்மதியாக இருக்குன்னு ஆசைப்பட்டாலும், எதிரிகளோட தாக்கத்தை குறைச்சணும், எங்கள் எதுக்கு கண்டிஸ்ட் இருக்கோம், ஏதோ செய்வன்னு வச்சுருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, அதுலேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை என் பிஸ்னஸ்க்கு பொதுவாக எப்படியும் வந்தாலும் எதாவது பண்ணாலும் அது யாரோ ஒருத்தர் மீண்டும் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த தீட்சையை எடுத்துக்கோங்க. ஸ்பரிஷ தீட்சை கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். எல்லா விஷயம், இந்த 5 விஷயமும் கிடைக்கும். நிச்சயம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும். தொடர்ந்து நம்ம வாரராசி பலன்களை செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பார், ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார், 3ஆம் இடத்துக்கு 3 கிரகம் இந்த வாரம் கிளம்புறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேருமே இந்த வாரம் கிளம்புறாங்க. இந்த 3 பேர் கிளம்புறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல ராகு பகவானும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து சந்திர பகவான் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். 4, 5, 6ஆம் இடம் வரைக்கும் பண்ணுறாரு. ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. மேசராசிக்காரங்க 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அந்த டைம் மட்டும்தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இது இல்லை. ஓகேவா? ஆனால் 9ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, எந்த ஒரு சிக்கலும் இல்லை. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகம் பயிற்சி ஆகிறாங்கிறத மனசில் வச்சுக்கோங்க.
இப்போ 3 பேரும் 3ஆம் இடத்துக்கு போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் இடமாற்றம் பண்ண போகிறீங்க. ஏதாவது வீட்டில் விசேஷம் பண்ண போகிறீங்க, தூரத்து உறவோட விசேஷங்களை போய் கலந்துக்க போகிறீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் மங்கள நிகழ்வு நடக்கலாம். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்கிறதுல மாற்று கருத்தில். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சொல்ல காப்பாற்றக்கூடிய சக்தி ஏற்படும். நிறைய நல்ல விஷயங்களை சிந்திப்பீங்க, அது சம்மந்தமான முடிவுகள் எடுப்பீங்க, நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10 கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு குரு பார்க்கறது நல்லது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை நீக்கி நல்லது ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ வியாழக்கிழமை ஏதாவது ஒரு மகானோட கோயிலுக்கு, அதாவது ஜீவசமாதி அடைந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வருஷத்தில் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த கோயிலில் பூஜை பண்ணிகிட்ருக்கார் இல்லையா, அந்த குருக்கள், பூசாரி, சன்னியாசி, என்ன பேர் வேணுமோ வச்சுக்கோங்க அவங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக வஸ்திரம் வாங்கி கொடுக்குறங்க. பழம், தேங்காய், தட்டு, ஊதுபத்தி, கற்பூரம் வாங்கி வச்சு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் சம்மந்தமான சிக்கல் வராது, பண தேவைகள் பூர்த்தியாகும், வருமானம் அதிகரிக்கும். செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். என்ன சார் வர வியாழக்கிழமையே பண்ணிடலாமா? சந்தோஷமாக பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த வியாழக்கிழமை ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த மொத்தத்தில் உங்களுக்கு எப்போ தோணுதோ ஒரு வியாழக்கிழமைனால அதை செய்யுங்க. குரு பயிற்சிக்கு முன்னாடி அதை பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும், அதை நீங்கள் உணர்வீங்க. சரிங்களா? அந்த செயலை செஞ்சு பாருங்கள். வேலைக்கு சில நண்பர்களுக்கு எல்லா விஷயத்திலும் அவசரமாக இருக்கிறீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. அவசரப்படாமல் இருந்தாவே இந்த வாரம் சரியாயிடும். அவசரப்பட்டால் காரியம் சதிரிடும். பொறுமையாக பேசுங்க, பொறுமையாக இல்லைங்க, அதுதான் நல்லது. இல்லைன்னா குடும்ப உறவுக்குள்ளே பிரபலம் வந்துடும், சொந்தக்காரங்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்துடும். ஓகேவா? ஒரு காரியத்தை எடுத்தால் கரெக்டாக பண்ணக்கூடியவங்க தான் நீங்கள். அதே சமயத்தில் உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அது குறைச்சிட்டிங்களா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுகிறது, நல்லதுகள் நடக்கும், இறையொருளால் நன்மைகள் வரும், பண சிக்கல்கள் நீங்கிடும், சுப செலவுகள் அதிகரிச்சிடும், குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும், கண் சம்பந்தமாக்கிற பிரச்சனைகள் தீர்வுகள் கிடைக்கும், குடும்பத்தில் வைத்திய செலவுகள் குறைஞ்சி மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், புதிய விஷயங்கள் தேட ஆரம்பிப்பீங்க, சொந்தக்காரங்களோட விசேஷங்களில் கலந்துக்குவீங்க, உச்சப்பதவியில் இருக்கிறவங்க கூட பழக்கம் நட்பு ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஸ்பரிஷ தீட்சை மலேசியாவில் நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிச தீட்சையில் கலந்துக்கிட்டால் என்ன மாதிரி பலன் கிடைக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்விக்கான விட இதோ. உங்கள் பிஸ்னஸில் வெற்றி பெறக்கூடிய ரகசியத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். அதிக வாடிக்கையாளரை ஈர்க்கலாம். அதுக்கடுத்து குடும்பத்தில் மன நிம்மதி கிடைச்சிரும். எதிரியோட தாக்கத்தை குறைச்சிடலாம். அதாவது எதிரிகள் நமக்கு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து குறைச்சலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும். இந்த 5 விஷயம் கிடைக்கும். இந்த 5 விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுன்னா வீடியோட ஆரம்பத்தில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். இன்னும் என்ன யோசனை? ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கலாம்ல. 25 மெம்பருக்கு மட்டும்தான் வாய்ப்பு உண்டு. மலேசியாவில் இருக்கிற இன்னும் 25 பேர் தான். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, இன்னொரு 25 பேர் தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 25 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்களா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு வருது, தூரத்துலேருந்து வருது. தைரியமாக ஏற்றுக்கோங்க, அதுதான் உங்கள் லைஃபுக்கு நல்லது. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வாரம் ஒரு சிலருக்கு நிச்சயமாகும், ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகும். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாணவர்களுக்கு இந்த வாரம் நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. பெரியவங்க செய்கிறத அக்செப்ட் பண்ணுங்கள், விவாதம் பண்ணாதீங்க. ஸ்கூல் ஃபீஸ்க்கெலாம் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, வீட்டில் உடனே நச்சரிக்காதீங்க, உடனே கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன காரணத்துக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, கண்டிப்பாக கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும் பெற்றோர்களுக்கு. அதை புரிஞ்சு அவங்களுக்கு விட்டு கொடுத்து போங்க, நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் நினைச்ச காரியங்கள் கைகூடும், பிடிச்ச விஷயங்களை செஞ்சு மகிழ்வீங்க, உறவினர்கள் ஒன்று கூடி மகிழ்வீங்க. நிறைய நல்ல விஷயத்துக்கான தேடல்கள் இருக்கும், அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று கூடி மகிழக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. நிறைய விருந்து விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. நிச்சயம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஓகேங்களா? கட்டாயம் நல்லதுகள் நடக்கும். தங்க நகை வீட்டுக்கு வரும். பணப்பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழிகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. மன நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஒரு சில காரியத்தை அவசரப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்களா நினச்சதை சாதிக்கலாம். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க. உங்கள் ஒர்க்கு எதுவோ அதை மட்டும் செய்யுங்க. மற்றவங்களுக்கு உதவ வேணான்னு சொல்ல, நீங்கள் உதவ செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்கிறீங்க. பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது.
வண்டி வாகனத்தில் மெதுவாக போயிட்டு வாங்க, பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். பெற்றோர் குடும்பம், அதாவது உங்கள் தந்தை வேலை குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்குது, அதுக்கு லீவ் கிடைக்காது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டு லீவ் போட்டு போங்க. லீவு வேண்டாம், வேலையை வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காதீங்க. சார் இல்லை சார், சுச்சுவேஷனை கொஞ்சம் பொறுமையாக சொல்லி, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரையாவது உங்கள் கம்பெனியில் பேச சொல்லுங்கள். இல்லை அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் போடக்கூடிய ஒரு வாரமாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி. இந்த வாரம் வந்து உங்களை ஏதாவது வகையில் கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும், நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, ரொம்ப நல்லது. சஷ்டி விரதம் புதன்கிழமை வருது, ஓகேவா? மறக்காமல் விரதம் இருப்பீங்க ஒரு சில பேர், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முருகனை வழிபாடு பண்ணுறது நல்லது, அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் முருகன். அதை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க, முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்கன்ட்டு. ரொம்ப திருதி வருது, அன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி வழிபாடுக்கு என்னப்பா பண்ணுறது அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. அதிர்ஷ்டலட்சுமி ஃபேமிலி மெம்பராக இருந்தீங்களா, நம்மளோட அதிர்ஷ்டலட்சுமி எந்திரத்தை வச்சுக்கோங்க. அந்த எந்திரத்துக்கு வந்து நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு செஞ்சு படைங்க. வீட்டில் இனிப்புனா என்ன வேணுமா செய்யலாம், நீங்கள் கேசரி பண்ணலாம், பாயசம் செய்யலாம், என்ன எனி சிம்பிள். இல்லை சார் என்னால் எதுவும் செய்ய முடியலைன்னா கடலை சக்கரையாவது வாங்கி வைங்க, ஓகே? வச்சு பூஜை பண்ணி மகாலட்சுமி என் நிலத்தில் நிரந்தரமாக குடி செய்து எங்களை அருள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே போல் மகாலட்சுமியோட முக்கியமான மந்திரமான ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம அப்படின்னு சொல்லுங்கள் 108 முறை. மல்லிகை பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லதுகள் நடக்கும், சரிங்களா? இதை மறக்காமல் செஞ்சுருங்க. ஊதுபத்தி ஏற்றிடுங்க, வாசனையான விஷயங்கள் தான் மகாலட்சுமி அங்கே இருப்பா, புரியுதுங்களா? ஓகே. அப்புறம் உங்களோட வாழ்த்துக்களை எதிர்பார்த்துருக்கோம் நாங்கள். கண்டிப்பாக நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில் 3ஆம் ஆண்டு தொடங்க போகிறோம். 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். 2 ஆண்டு நிறைவு பெற்றுச்சு. நம்ம கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி 2 ஆண்டு நிறைவு பெற்றது. இப்போ 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். கண்டிப்பாக இந்த 3ஆம் ஆண்டு வந்து எல்லாருக்கும் மகாலட்சுமி அனுகிரகம் கொடுக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாம் மகாலட்சுமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கோங்க, சரிங்களா? ரொம்ப நன்றி. அதிகம் உலகியம் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு இருப்பார், 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் இருப்பாங்க. இந்த வாரம் 3 கிரகம் இடப்பெயர்ச்சி ஆகிறாங்க. அந்த 3 பேர் யாருன்னா சூரியன் சுக்கிரன் புதன் தான். ஏன்னா உங்கள் ராசிலேருந்து கிளம்புறாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது போகணும், 10ஆம் இடத்துல சனி போகணும், 11 ராகு, 12 செவ்வாய் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, உங்களுக்கு 2 கூடிய வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, சொந்த வீட்டுக்கு போகிறாரு புதன். அவர் கூடவே சுக்கிரனும் போகிறாரு, அது ரொம்ப விசேஷம். அவர் கூடவே சூரிய பகவான் இருக்கார். நிறைய நல்லதுகள் நடக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல விஷயம் எதுனா இதுதான். அப்போ அவங்க ஆசைப்பட்ட விஷயங்களை நிறைவேற்றிக்கலாம், நல்லதுகள் நிறையா நடக்கும், எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு விதமான வாய்ப்புகள் உருவாக்கும். அதை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும், நல்ல விஷயங்கள் நடக்கும். வராத பணம் கைக்கு வந்து சேரும், பெரியவங்களோட உதவி இருக்கும், வழக்கு பஞ்சாயத்தில் வெற்றிகள் கிடைக்கும், குடும்ப பிரச்சனைகள் தீர்வுகளுக்கு வரும், சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் நீங்கி நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மங்கள நிகழ்வு நடக்கும், வாழ்த்துக்கள். வேலைக்கு செல்லும் சகோதரனுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் இருக்கிறதுனால நினைச்ச காரியங்கள் கைகூடும். வேலை செய்கிற இடத்துல நிம்மதியும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்ந்துவிடும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஏன்னாப்பா ரொம்ப காலமாக சொத்துன்னு இருக்கிற சும்மாவே சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 4 கூடிய 2ஆம் இடத்துல வந்துட்டார், பணம் கொடுக்க போகிறாரு. இடம் மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் நடக்கும். ஆனால் அதுக்கான முயற்சிகளை எடுத்து வைங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் தொழில் ரீதியான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மன ரீதியான குழப்பங்களுக்கு தீர்வுகள் வரும். நண்பர்களோட உதவிகள் கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். வைத்திய செலவுகள் குறையும். வீண் விரை செலவுகள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப செலவுகள் அதிகரிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வீண் செலவு குறைஞ்சி சுப செலவுகள் ஆரம்பிக்கும். சுப செலவு எதெல்லாம் எடுத்துக்கலாம், வீடு கட்டுறது, குடும்பத்தில் கல்யாணம் பண்ணுறது, இல்லை சொந்தக்காரங்கள் விசேஷங்கள் நடந்துக்கிறது, குழந்தை பிறக்கிறது, குழந்தை உருவாகிறது, இதெல்லாமே சந்தோஷமான விஷயங்கள், ஓகேவா? இதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இப்போ நடக்கும். விரை செலவுனா ஆக்சிடென்ட் ஆகிறது, மருத்துவ செலவு, இந்த மாதிரி போகிறது, சம்மந்தமே இல்லாமல் செலவு, புரியுதுங்களா? அந்த மாதிரி செலவு உங்களுக்கு குறைஞ்சி சுப செலவுகள் அதிகரிக்கும். மங்கள காரியங்கள் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. நல்ல விஷயங்கள் நிறைய கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அந்த 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், ஓகேவா? இந்த குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருக்காங்க. இப்போ குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும், சந்தோஷமான நிகழ்வுகள் அதிகரிக்கும்.
அப்போ அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் சந்தோஷமாக பண்ணுங்கள். ஓகேவா? குழந்தைங்களுக்கு நிறையா நல்லது நடக்கும். குழந்தைங்களோட சந்தோஷத்தை பார்ப்பீங்க. நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். வாழ்த்துக்கள். ஸ்பரிஷ தீட்சை மலேசியாவில் நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிச தீட்சையில் கலந்துக்கிட்டால் என்ன மாதிரி பலன் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசை கேட்கலாம். அந்த கேள்விக்கான விட இதோ. உங்கள் பிஸ்னஸில் வெற்றி பெறக்கூடிய ரகசியத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். அதிக வாடிக்கையாளரை ஈர்க்கலாம். அதுக்கடுத்து குடும்பத்தில் மன நிம்மதி கிடைச்சிரும். எதிரியோட தாக்கத்தை குறைச்சிடலாம். அதாவது எதிரிகள் நமக்கு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து குறைச்சலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும். அந்த 5 விஷயம் கிடைக்கும். இந்த 5 விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுன்னா வீடியோட ஆரம்பத்தில் போய் பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். இன்னும் என்ன யோசனை? ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கலாம்ல. 25 மெம்பருக்கு மட்டும்தான் வாய்ப்பு உண்டு. மலேசியாவில் இருக்கிற இன்னும் 25 பேர் தான். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னொரு 25 பேர் தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 25 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்களா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு கனவு, அது நிஜமாக போகுது. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வர்ணமையும் வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு நினச்ச விஷயங்கள் அப்படியே நடக்கும். நல்லது நடக்கும். கேட்டது கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் பணம் நிறையா கிடைக்குன்ட்டு தாம் செலவு பண்ணாதீங்க. சிக்கனமாக செலவு பண்ணி பெற்றோர்களுக்கு பாதுகாப்பாக இல்லைங்க. நீங்கள் பாதுகாப்பாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் செலவுகள்லாம் கணக்கு கொடுத்துறீங்க. அது ஒன்றும் தவறு இல்லை. நான் சொல்லுற விஷயம் என்னென்னா, அதாவது எப்படின்னா, இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் உங்களுக்கு. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க தானே? நல்லது. அதை தான் ஞாபகப்படுத்துகிறேன். அதே போல் கட்டாயம் செலவு பண்ண வேண்டிய இடத்துல செலவு பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இல்லத்து அரசுகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்வீங்க. தந்தையோட சொந்த உறவுகள் வகையில் நல்லதுகள் நடக்கும். தாய்மாமா உறவில் பெரிய விசேஷங்கள் நடக்கும். தலைமை எடுத்து நடத்தி கொடுப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்லாம் நீங்கள் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே ஒரு சிலர் வாடகை வீட்டில் இருந்தீங்களா சொந்த வீட்டுக்கு குடியிடுவீங்க. இல்லை வாடகை வீட்டில் இருந்தால் வேறொரு இதோட பெட்டரான ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதுக்கான வழி கிடைக்கும். அந்த மாதிரியான நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது இந்த வாரம். வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லது நடக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். வருமான உயர்வு நிச்சயம் உண்டு. மன நிம்மதியும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் மாத பிறப்பணிக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். மிக அதிக அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3 கிரகம் வரப்போகுது. 3 கிரகம் பயிற்சி ஆகிறாங்க. சூரியன், சுக்கிரன், புதன் பயிற்சி ஆகிறாங்க. உங்கள் ராசி 4ஆம் இடத்துல கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானும், 10ஆம் இடத்துல ராகு, 11 செவ்வாய், 12 குரு பகவான் இருப்பார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த 3 கிரக சேர்க்கை நடக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கூட சொல்லலாம். ஏன்னா சூரியன், சுக்கிரன், புதன் சேர்க்கைங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். நல்லதுகள் நிறையா நடக்கும், எதிர்பார்க்கலாம். ராசிநாதன் உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நிறையா நல்ல காரியங்கள் நடத்தி தரப்போகிறாரு. மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறாரு. பெற்றோரோட உதவி, நண்பர்களோட உதவி, மங்கள காரியங்கள் நடத்துறது இதெல்லாமே நடத்தி வச்சுருவார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சொந்தமாக தொழில் பண்ணுறது, தொழில் ரீதியான நல்லதுகள் நடக்கும், எதிர்பார்த்து காத்திருக்கலாம். தொழில் ரீதியான சுப செலவுகள் நடக்கும். தைரியமாக பண்ணுங்கள். அது தொழில் முன்னேற்றத்துக்கான செலவு, யோசிக்க வேண்டாம். நல்லது தான். வேலைக்கு சில நண்பருக்கு தொழில் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருக்குது. அது பேசி தீர்த்துக்கலாம். அவசரப்படாதீங்க, கோபப்படாதீங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் பேசி தீர்த்துக்கலாம். அதனால் பொறுமையை மட்டும் கடைபிடிச்சோன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். மன நிம்மதி கொடுக்கும். தாயோட உடல்நிலை சீராகும். ஏற்கனவே கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் சீராகி மன நிம்மதி மன சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்களா, உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுல பிரச்சனை, சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் நல்பெயர்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு மங்கள காரியம் நடக்குது. ஏன்னா நம்மளை திட்டினவங்க வீட்டுக்கு நம்ம எப்படா போகலாம், நம்மளை ஒரு சண்டை பண்ணிட்டாங்களே, அது எப்படா போகலாம்னு வருத்தத்தில் இருக்காங்க. தைரியமாக போய் கலந்துட்டு கௌரவமாக உங்களை நடத்துவாங்க. பயப்படாதீங்க. தைரியமாக போயிட்டு வாங்க. விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க. நல்லதுகள் நடக்கும். எப்போவுமே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. சரிங்களா? சொந்தக்காரங்களுக்குள்ளே நடக்கிற விருந்து விசேஷங்களில் கலந்துக்கோங்க. நல்லது தான். ஏன்னா அந்த நேரத்தில் உங்களை புரிஞ்சிக்காமல் பண்ணாங்க. இப்போ புரிஞ்சிக்கிட்டு உங்களை மதிக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். ஓகேவா? புரிஞ்சுக்கவே நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே சமயத்தில் இந்த வாரம் தொழில் ரீதியான மாற்றங்கள் நிறையா நடக்கும், எதிர்பாருங்க. லாபகரமான விஷயம் நடக்கும். அரசியலில் முக்கியமான நபர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க. நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும், எதிர்பார்க்கலாம் இந்த வாரம்.
ஸ்பரிஷ தீட்சை மலேசியாவில் நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிஷ தீட்சையில் கலந்துக்கிட்டால் என்ன மாதிரி பலன் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசை கேட்கலாம். அந்த கேள்விக்கான விட இதோ. உங்கள் பிஸ்னஸில் வெற்றி பெறக்கூடிய ரகசியத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். அதிக வாடிக்கையாளரை ஈர்க்கலாம். அதுக்கடுத்து குடும்பத்தில் மன நிம்மதி கிடைச்சிரும். எதிரியோட தாக்கத்தை குறைச்சிடலாம். அதாவது எதிரிகள் நமக்கு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து குறைச்சலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும். இந்த 5 விஷயம் கிடைக்கும். இந்த 5 விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுன்னா வீடியோட ஆரம்பத்தில் போய் பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். இன்னும் என்ன யோசனை? ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கலாம்ல. 25 மெம்பருக்கு மட்டும்தான் வாய்ப்பு உண்டு. மலேசியாவில் இருக்கிற இன்னும் 25 பேர் தான். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னொரு 25 பேர் தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 25 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்களா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்குது. அதை தக்க வச்சுக்கோங்க. நல்லதுகள் நடக்கும். கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்குது. சரியாக பயன்படுத்திக்கோங்க. மாணவ மாணவியருக்கு பெரியவங்களோட அருளாசையோடு நல்லது பண்ணுங்கள். குரு சொல்கிறது கேளுங்க. குரு 12ஆம் இடத்துல இருக்கனால நான் எனக்கு எல்லாம் தெரியும்னு அசால்ட்டாக இருக்கிறீங்க. குரு பெரியவங்க சொல்கிறது கேட்டு நடந்துக்கலாம். நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் 3 கிரக சேர்க்கை. கண்டிப்பாக 12ஆம் தேதிக்கு மேலே அப்படியே மனசு அப்படியே நல்லாவே இருக்கும். புரியுதுங்களா? 12ஆம் தேதிக்கு முன்னாடிலாம் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள்லாம் இருக்கும். ஆனால் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நினைச்சது நடக்கும். மன நிம்மதிகள் கொடுக்கும். அதனால் இந்த ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் நிறையா உண்டுங்க. பயன்படுத்திக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கணவரோட மதிக்கப்படுறவங்களாக மாறுவீங்க. கணவர் உங்களை அங்கீகாரம் பண்ணுவார். நீங்கள் உங்களோட உதவியை அவர் புரிஞ்சுக்குவார். இவரெல்லாம் நீங்கள் செஞ்ச தியாகத்தை பாராட்டுவார். இத்தனை நாளாக சமையலை பற்றிலாம் சொல்லியிருக்க மாட்டேன். இப்போல்லாம் மனம் விட்டு பாராட்டுற அளவுக்கு வந்திருப்பாங்க. பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும். சின்ன சின்ன சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. உங்களை நீங்களே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களால் இதெல்லாம் முடியும், ஃபேமிலிக்கு உங்களால் இவ்வளோ விஷயங்கள் நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறதுனால மன நிம்மதியை கொடுக்கும், மாற்று கருத்தில். அதே போல் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குங்க. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனை இருந்ததில்ல கொஞ்சம் காலமாக, அதெல்லாம் நீங்கள் நல்லது கிடைக்குங்க. அதெல்லாம் முடிஞ்சு இப்படியுமே நல்லாயிருக்கும். தான் டாக்டரை பார்த்தாச்சு இனிமேல் நல்லா தானே இருக்கும், என்ன கவலை அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. அதை ஓகே, கரெக்டு தான். இதுக்கப்புறமும் வராது அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் எதுவும். ஓகேவா? 1. 2வது, வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் இல்லைங்களா? இப்போ ட்ரை பண்ணுங்கள், கிடைச்சலாம். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெட்டு அனிமல்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கலாம்னா இப்போ ட்ரை பண்ணால் கிடைக்கும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உறவுகள் ஒன்று கூடி மகிழ்வீங்க. பிரிஞ்ச உறவுகள் இணைவீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சண்டை பண்ணிட்டு போனவங்களாம் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ போன 1 மாதமாக சண்டை பண்ண ஒரு நபர் வந்து இப்போ சமாதானத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் பார்த்து அக்செப்ட் பண்ணலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். அது உங்கள் விருப்பம். அது உங்கள் விருப்பம். வேணாம், நான் அதில் எதுவும் தலையிடக்கூடாது. ஓகேவா? அது உங்கள் பர்சனல். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதை ஓகே பண்ணிக்கலாம். வேண்டாம்னா நீங்கள் விட்டுறலாம். அது உங்களோட பொறுப்பு. அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு ஹெல்த்து மேலே கொஞ்சம் அக்கறை கம்மியாக இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹெல்த்து மேலே அக்கறை கம்மினா ஒரு சத்தான உணவு எடுத்துக்கிறதில்ல, நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல. இது வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஆமாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தப்பை தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்த்தை கவனிங்க. உங்கள் ஹெல்த்து மேலே அக்கறையாக இல்லைங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணுங்கள். ஏனோ தோணுன்னு இருக்காதீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் ரொம்ப அதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு, உங்களை அழகுபடுத்துறதுக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போல்லாம் நீங்கள் அதை ஒரு பெருட்டாகவே எடுத்துறதுல ஏதோ ஒரு டல் ஆன மாதிரி, ஏதோ ஒரு இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு இருக்கீங்க. அப்படி வேண்டாம். நீங்கள் இப்படி இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே பிடிக்கல. அவங்களே நிறையா காலம் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லியே கேட்காதவங்க நான் சொல்லியே கேட்க போகிறீங்க. நண்பர்கள் சொந்தக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. நீங்கள் கொஞ்சம் அந்த பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாற்றினீங்களா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழையபடி நீங்கள் கொஞ்சம் நல்லா இல்லைங்க, அதுதான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ஓகேவா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த லக்ஷ்மி கடாட்சம் வரணும். நான் வந்து அழகுங்கிற ஒரு விஷயம் எதுனா, நம்ம எப்போவுமே தன்னை சுற்றி ஒரு லக்ஷ்மியோட அனுகிரகங்கள் இருக்கணும்னா நறுமணங்கள் இருக்கணும் நம்ம கிட்ட. ஓகேவா? அப்படிங்களா? ஒரு சில சித்தர்கள் மகானு போனால் ஜவ்வாது வாசனை, இந்த மாதிரி வாசனைலாம் வரும் இல்லைங்களா? ஒரு ஸ்மெல் நல்லதாக வரணும். ஓகேவா? அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் சொல்கிறது மீனிங் புரிஞ்சிக்குவேன் நான் நம்புகிறேன். வேறு மாதிரி தப்பாக கொண்டு போய் ஏதாவது புரிஞ்சிடாதீங்க. ஒரு சகோதரனா அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் வேணும். ஒரு கலை இழந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு சோகம் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த சோகத்தை விட்டு வெளியில் வாங்க. கிரகங்கள் இப்போ அதை புரிய வைக்கும். தன்னால் சொல்லாமல் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ அது புரிகிற தன்மை வரும். இந்த கிரகம் 3 பேருமே அந்த மாதிரி ஆளுங்க தான்.
சூரியன் சுக்கிரன் புதன் 3 பேருமே உங்களை படிப்புக்கான உத்வேகம் உருவாக்கும். புதிய விஷயங்கள் ஏதாவது கற்றுக்கலாம், புதுசாக ஏதாவது போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்வம் வரும். கண்டிப்பாக நீங்கள் புதுசாக காலேஜில் கூட போகலாம், ட்ரை பண்ணுங்கள், சாதிப்பீங்க. சரிங்களா? நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லது நடக்கும், பெரிய விஷயங்கள் கைகூடி வரும். ட்ரை பண்ணுங்கள், வெற்றியாக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக ரம்பா திருதியை கடைபிடிங்க. ஓகேவா? அது என்றைக்கு வருதுன்னா வீடியோட ஆரம்பத்தில் போய் பாருங்கள். ரம்பா திருதி அன்றைக்கி வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள். அது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், அதை முறையாக பண்ணிக்கோங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார், உங்கள் ராசிக்கு 8ல் சனி பகவான் இருப்பார், 9ஆம் இடத்துல ராகு, 10ல் செவ்வாய், 11ல் குரு, 12ஆம் இடத்துல 3 கிரகம் வரப்போகிறாங்க. இந்த வாரம் சூரியன் சுக்கிரன் புதன் 12ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை ஏற்படுது. இந்த 3 கிரக சேர்க்கை 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாவே மனக்குழப்பங்கள், மனப்பிரச்சனைகள் வந்துடும். புரியுதுங்களா? பண சிக்கல்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சண்டை சச்சரவோடும், குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட பிரச்சனையை உருவாக்கிக்கிங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் நல்லது. கண்டிப்பாக கவனம் தேவை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்தனால தொழில் நல்லாவே இருக்கும். அதே சமயத்தில் செலவுகள் வருது. நீங்கள் பண்ணுற தொழிலில் ஏதாவது விரிவுபடுத்தலாம், இல்லை ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குது, அதை பண்ணிவிடுங்க, நல்லது. அதே போல் குடும்ப தேவைக்கான செலவுகள் வருது, வண்டி வாகன செலவுகள் வருது. இப்போ இந்த வாரத்தில் நிறைய மொய் வச்சாகணும். ஓகேவா? ஏன்னா உறவுகள் எல்லாம் விருந்து விசேஷங்கள்லாம் கலந்து அந்த மாதிரியான செலவுகள்லாம் வருது. ஏன்னா 12ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி செலவுகள்லாம் வருது, தயாராகிக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரி கூட பிரச்சனை, கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட பிரச்சனை வருது. அதனால் பொறுமையை கடைபிடிங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப கவனமாக இல்லைன்னா ஏதாவது ஒரு வழக்கை சந்திச்சிடுவீங்க. உங்கள் மேலே ஏதாவது ஒரு வழக்கு கேஸு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப எச்சரிக்கை, கவனமாக இருந்துக்கோங்க. எந்த விஷயம் செய்கிறதுனால நிதானமாக யோசிச்சு பண்ணுங்கள். யார்கிட்டயாவது அட்வைஸ் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அட்வைஸ் கேட்டு பண்ணுங்கள். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டிரைவர் வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? அதாவது அன்டைமில் முடிஞ்ச அளவு டிரைவிங் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. மற்ற டைமில் பண்ணாலும் அதாவது கவர்மெண்ட் சொல்கிற ரூலில் கிலோமீட்டரில் ஓட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதே சமயத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் கையில் எப்பவும் வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப லாங் போகிறதுனா ஒரு எலுமிச்சம்பழம் பக்கத்தில் ஏதாவது சாமிக்கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், அந்த கண்ட்ரிலலாம் எலுமிச்சம்பழம் கிடைக்காது அப்படின்னா ஏதாவது சாமியோட பொருள் ஏதாவது ஒன்று எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. குங்குமம், திருநீர், சந்தனம், இப்படி தான் மஞ்சள், இப்படி தான் ஒன்று பாக்கெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாமிக்கிட்ட வச்சு, உங்கள் பூஜை ரூமில் இருக்கிற சாமிக்கிட்ட வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சாமி கும்பிட்டு, சாமி எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வரணும், நீ துணைக்கு வா சாமி அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துங்க. ரெண்டாவது தாராபலன் பாருங்கள் உங்களோட ஜாதகத்தில். அதாவது விபத்து தாரைன்னு ஒரு தாரை இருக்குது. அந்த நாளில் கண்டிப்பாக ட்ராவலிங்கை நீங்கள் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அதாவது நம்மளுக்கு நேரம் கெட்டால் தான் இந்த மாதிரி வரும். நம்மளுக்கு ராசிக்கு 12 இருக்கிறனால விபத்து தாரையை கவனித்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த நாளை தவிர்த்துடுங்க. பெரிய ட்ராவலிங், பெரிய விஷயங்கள் ட்ராவல் பண்ணும்போது தவிர்க்க முடியாது அப்படின்னா பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு கோயிலில் போய் வழிபாடு பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு போயிட்டு வாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைலாம் பண்ணிக்கலாம். இது பயப்படுத்தலைங்க, ஒரு பாதுகாப்பு சொல்லி கொடுக்குறேன், ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? செய்யுங்க, கண்டிப்பாக நிம்மதியாக இருப்பீங்க. ஓகேவா? பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஸ்பரிஷ தீட்சை மலேசியாவில் நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிச தீட்சையில் கலந்துக்கிட்டால் என்ன மாதிரி பலன் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசை கேட்கலாம். அந்த கேள்விக்கான விட இதோ. உங்கள் பிஸ்னஸில் வெற்றி பெறக்கூடிய ரகசியத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். அதிக வாடிக்கையாளரை ஈர்க்கலாம். அதுக்கடுத்து குடும்பத்தில் மன நிம்மதி கிடைச்சிரும். எதிரியோட தாக்கத்தை குறைச்சிடலாம். அதாவது எதிரிகள் நமக்கு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து குறைச்சலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும். அந்த 5 விஷயம் கிடைக்கும். இந்த 5 விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுன்னா வீடியோட ஆரம்பத்தில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். இன்னும் என்ன யோசனை? ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கலாம்ல. 25 மெம்பருக்கு மட்டும்தான் வாய்ப்பு உண்டு. மலேசியாவில் இருக்கிற இன்னும் 25 பேர் தான். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னொரு 25 பேர் தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 25 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்களா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகுது. புதிய வாய்ப்புகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வாய்ப்பு வரலனாலும் கவலைப்படுவீங்க, பின்னாடி பெருசாக வரும். கன்னி பசங்களுக்கு திடீர் திருமணமாக அமையும். அப்படியே டப்புன்னு கல்யாணம் அமையும். வேறு வழியெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பெருசாக பண்ணலாம், பிரம்மாண்டமாக பண்ணலான்னு யோசிச்சிருப்பீங்க, ஆனால் அப்படிலாம் முடியாது. திடீர் திருமணமாக அமையும். உங்கள் நேரம் அப்படி இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, அக்செப்ட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன்லாம் இருக்காங்க.
ரொம்ப ஆடம்பரம்லாம் பண்ண முடியாது. நீங்கள் 10 லட்ச ரூபா பண்ண விஷயத்தை 2 லட்ச ரூபாயில் முடிச்சுடுவீங்க. பணம் மீதிங்க சந்தோஷப்படுங்க. அன்னதானம் மட்டும் கிராண்டாக பண்ணிவிடுங்க. எப்போயுமே உணவு வந்து தரமாக பண்ணுங்கள். புரியுதுங்களா? நீங்கள் மற்றதை ஏதோ விட்டுருங்க, மற்ற செலவெல்லாம் கூட விட்டுருங்க. உணவு ரொம்ப முக்கியம். ஏன்னா 10 பேர் சாப்பிட்றாங்க, அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்க சாப்பிட்டு வாழ்த்தணும். அங்கே போனப்பா சாப்பாடுப்பா திருப்திப்பா நல்லா இருந்துச்சுப்பா, ஒரு 2 ஐட்டம் போட்டாலும் நல்ல ஐட்டம் நல்லதாக நல்லா நெய் ஃபுல்லாக விட்டுருங்க. நெய் ஃபுல்லாக வேணும். நெய் வந்து லட்சுமி கடாசமான ஒரு பொருள். சரிங்களா? அதை விட்டு நல்லபடியாக பண்ணுங்கள், நல்லது நடக்கும். சொன்னதை செஞ்சு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மாணவ மாணவியருக்கு படிப்பு சம்மந்தமாக நல்ல முடிவு எடுங்க. அதே போல் கொஞ்சம் வெளியிடங்களுக்கு போகணும், பார்த்து போயிட்டு வாங்க. வண்டி வாகனத்தை மெதுவாக போட்டுங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் ஒரு சில குழப்ப சூழ்நிலை ஏற்படும். விருந்து விசேஷங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணலான்னு கணவர்கிட்ட பேசுவீங்க, இல்லை அவர் கொஞ்சம் குறைவாக பண்ணலாம், அப்போ பட்ஜெட் எல்லாம் பாரு, அதனால் வாக்குவாதம் வரும். அதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. உறவுக்குள்ளே செய்முறை செய்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பொறுமை ரொம்ப அவசியம், அதை கடைபிடிச்சிங்கன்னா நல்லது. எந்த விஷயனாலும் ஒரு பொறுமையாக இருந்து பேசுனீங்களா பிரச்சனை தீர்ந்துடும். இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகிடும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஹெல்த்தை பாருங்கள், நல்லது நடக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல 3 கிரகம் வரப்போகுது, ஜாக்கிரதை. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுங்க, கொஞ்சம் கவனம் தேவை. உயர் அதிகாரி கூட பிரச்சனை வருது, கூட ஒர்க் பண்ணுறவங்களும் உங்களை புரிஞ்சிக்காமல் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வேலைக்கு நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க. ஹெல்த்து வந்து இப்போ உங்கள் உடம்பு கொஞ்சம் ஹீட் உடம்பாக மாறப்போகுது. இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக போகுது. புரியுங்களா? அடிவேறு சம்மந்தமான பிரச்சனைலாம் வரும். கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனையும் ஒரு சிலருக்கு வரலாம். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா சூரியன் சுக்கிரன் புதன் சேர்றாங்க. சூரியன் சுக்கிரன் சேர்ந்தாவே கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். ஹீட்டால், அதாவது புண்ணு ஆகிறது, கொப்பளம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். புரியுதுங்களா? அதனால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில். ஏன்னா இப்போ சூரியன் வராது, சுக்கிரன் வராது. அதனால் ஹெல்த்து கொஞ்சம் உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் உங்களை அறியாமல். அதாவது அல்சர் ப்ராப்ளம் இதெல்லாம் கூட இப்போலாம் வரலாம். அதனால் காரம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் லிக்விட் ஐட்டம், இளநீ இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு பழகிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தை பாதுகாத்துக்கலாம். இந்த மாதிரி வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி விரதம் கடைபிடிங்க, நல்லது நடக்கும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானும், 8ஆம் இடத்துல ராகு, 9ல் செவ்வாய், 10ல் குரு, 11ல் சூரியன் சுக்கிரன் புதன் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, சந்திர பகவான் உங்கள் ராசி 11லேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. நினச்ச காரியங்கள் கைகூடும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வாரம் ரொம்ப நன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். 12 ஜென்மம் 2 11ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். அது வரைக்கும் குழப்பமாக இருக்கும். 11ஆம் தேதிக்கு மேலே கன்ஃபார்ம் ஆகிடும், ஓகே இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. அது வரைக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். கொஞ்சம் பிரச்சனையான ஒரு விஷயம்தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சனீஸ்வர பகவான் வந்து கண்டச்சனியாக இருப்பார். சனிக்கிழமை எள் சாதம் சாப்பிடுங்க, இல்லையா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சாப்பாட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும். 3 சொட்டு நல்லெண்ணெய் தலையில் வச்சுக்கணும். தெரியும் தானே, நிறையா நாள் சொல்லியிருக்கேன். தெரிஞ்சவங்க ஆமாம் சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லையா நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் 8ல் ராகு இருக்கார். 8ஆம் இடத்துல ராகுனா நினைக்கிற காரியம் எதுவுமே நடக்காது, ஆப்போசிட்டாக போய் முடியும். நல்லா கூடி வராமல் வந்து பொசுக்குன்னு ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். இதுதான் ராகுவோட வேலை. அப்போ அந்த விஷயத்துக்கு சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், காளி தேவி வழிபாடு பண்ணணும். அதனால் காளியை வழிபாடு பண்ணுங்கள், நல்லதுகள் நடக்கும். உங்கள் ராசிக்கு 2 கூடியவன் 11ஆம் இடத்துல நல்லாவே இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசிநாதன் 11ஆம் இடத்துல வந்து பணபரஸ்தானம், நல்லது நடக்கும். கூட்டு முயற்சிக்கு வெற்றிகள் கிடைக்கும். மன நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்குது, ரொம்ப பிரச்சனை இல்லை. ஆனால் ஹெல்த்தை பார்த்துக்கணும். பெரிய பயணங்கள் வேண்டாம், சின்ன சின்ன பயணங்கள் ஆரோக்கியத்தை கொடுக்கும். பயணங்களால் பிரச்சனை வரும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி நல்லது நடக்கும். அதே சமயத்தில் கவனமாக இருந்தீங்களா விரைவு செலவை தவிர்த்துக்கலாம், செலவுகள் அதிகரிக்கும், ஜாக்கிரதை. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை அதிகம் இருக்கும். வரவும் போகிறவனா வேலை சொல்லுவான், ஆனால் கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைனா இந்த வேலையை விட்டு வேறு வேலை தேடிக்கணும். புரிஞ்சுக்கோங்க. வர்றவங்க போகிறவங்க வேலை சொல்லுவாங்க, அது கேட்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சலான வாரமாக இந்த வாரம் இருக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொதுவாகவே இந்த வாரம் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு அலைச்சல் அதிகம் கொடுக்கறதுக்கு கிரகங்கள் தயாராகுது. வேலை பளு அதிகமாக இருக்கும், அதை சந்தோஷமாக செஞ்சுக்கோங்க. மன வருத்தத்தோடு செஞ்சீங்களா மாட்டிக்குவீங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்களால் நட்பேர்கள் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய ஆரம்பிப்பீங்க. குழந்தைகளுக்காக புதிய விஷயங்கள் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது.
அவங்களுக்கான ஒரு நல்லது நோக்கி பயணம் செய்கிறதுக்கு ஒரு தைரியமான ஒரு வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. நல்லது நடக்கும், எதிர்பாருங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கலாம், இருக்கிற தொழில் விட்டு அந்த தொழிலேருந்து இன்னொரு வேற ஒரு தொழிலுக்கு மாற்றலாம், இல்லை அதே தொழிலில் பெரிய பதவி கொடுக்கலாம். இந்த மாதிரி வேலையை செய்வீங்க, கவனிச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். சகோதரன் சகோதரிக்குள்ளே இப்போ ஒரு பிரச்சனை வரப்போகுது, கவனமாக இருந்துக்கோங்க, இல்லைனா சிக்கல் வந்துடும், ஜாக்கிரதை. வெளிநாட்டில் இருக்கிறவங்க இடக்க இடத்த விட்டு வேறொரு இடம் மாற்றுறதுக்கான வழிகள் இருக்குது, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லது. அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் வருது, கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது, இல்லைனா இருக்கிற வேலையில் சிக்கல் வந்துடும். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சிம்பிளாக தான் கிடைக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யாது, அதனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது. ஸ்பரிஷ தீட்சை மலேசியாவில் நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிச தீட்சையில் கலந்துக்கிட்டால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னு நீங்கள் ஆசை கேட்கலாம். அந்த கேள்விக்கான விட இதோ. உங்கள் பிஸ்னஸில் வெற்றி பெறக்கூடிய ரகசியத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். அதிக வாடிக்கையாளரை ஈர்க்கலாம். அதுக்கடுத்து குடும்பத்தில் மன நிம்மதி கிடைச்சிரும். எதிரியோட தாக்கத்தை குறைச்சிடலாம். அதாவது எதிரிகள் நமக்கு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து குறைச்சலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும். இந்த 5 விஷயம் கிடைக்கும். இந்த 5 விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுன்னா வீடியோட ஆரம்பத்தில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். இன்னும் என்ன யோசனை? ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கலாம்ல. 25 மெம்பருக்கு மட்டும்தான் வாய்ப்பு உண்டு. மலேசியாவில் இருக்கிற இன்னும் 25 பேர் தான், நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னொரு 25 பேர் தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 25 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்களா, கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு வராத பணம் கைக்கு வந்து மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும், கவலைப்பட தேவையில்ல. புதிய விஷயங்கள் நிறையா கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் பசங்களுக்கு மூத்த சகோதரன் சகோதரி குடும்பத்திலேருந்து நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவ மாணவருக்கு உங்களோட சீனியர்களால் நல்லது நடக்கும், அவங்களோட உதவியால் நன்மைகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்கும், நீங்கள் தலைமை எடுத்து நடத்துவீங்க. உங்களால் பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும், செஞ்சு கொடுங்க, நல்லது தான். ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும், மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த வாரம் பயணங்களால் நல்லது நடக்கும், வரவுகளை விட செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும், சுப செலவாக இருக்கும், சந்தோஷம் கொடுக்க செலவாகும், தைரியமாக பண்ணுங்கள். குழந்தைங்களுக்காக அதிக செலவு பண்ண போகிறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்காக அதிக செலவு பண்ண போகிறீங்க, நிச்சயமாக அது நல்லது தான், புரியுதுங்களா? அதனால் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல அலைச்சல் அதிகம் இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக சஷ்டி விரதம் கடைபிடிங்க, நல்லது. அதே போல் ரம்பா திருதியை ரொம்ப முக்கியம், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மகாலட்சுமியோட அனுகிரகம். அது சம்மந்தமான தகவல் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், போய் பார்த்துருங்க. கன்னியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். 6ஆம் இடத்துல சனியும், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல செவ்வாய், 9ல் குரு, 10ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, சூரியன் சுக்கிரன் புதன் இருப்பாங்க. இந்த கன்னிராசி அப்படின்ட்டாவே உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறா, பரவாயில்லன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் உங்கள் ராசியில் கேது பகவான் நல்லா அப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டார். இந்த கேது பகவான் அங்கே இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா, ஏதாவது ஒரு சிந்தனை உங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறார், புரியுதா? அதுக்கு ஒரு தெளிவு வேணும் இல்லையா? நமக்கு ஒரு தெளிவு வேணும்ப்பா, இதுதான் அப்படிங்கிற ஒரு தெளிவு வேணும் இல்லை? அந்த தெளிவுக்கு என்ன பண்ணணும்? முதல் விஷயம் தியானம் பண்ணணும், யோகா கற்றுக்கோங்க, ஏதாவது ஒரு தியானம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம், அக்கம் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போடுங்க, தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி கொஞ்சம் நேரம் அங்கே தியானம் பண்ணிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் அமர்ந்து உட்காந்து விளக்கை பார்த்துட்டு வாங்க, அந்த எரியிற விளக்கை அப்படியே அணையா அப்படியே அந்த ஒளியோடு பார்த்துட்டு வாங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அங்கே பார்த்துட்டு வாங்க. ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இல்லைங்க, டெய்லியும் போய் பண்ணுங்கள். 7 நாள் பண்ணிட்டீங்களா, 8ஆம் நாள்லேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள். அப்படியே ஒரு வாரம் பண்ணிட்டீங்களா, அதுக்கு அடுத்தது 3 நாளைக்கு, அதாவது 2 நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 4 நாளைக்கு ஒரு முறை பண்ணுங்கள். அப்படியே பண்ணிட்டு வாங்க. அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ண ஆரம்பிங்க. அப்படி தான் கொண்டு போகணும். அப்போ தான் அந்த புரிதல் இருக்கும். இல்லை வெளியில் இருக்கிறேன், எனக்கு அந்த மாதிரிலாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்கலாம் விநாயகர் கோயிலெலாம் கிடைக்காது, பக்கத்துலலாம் எங்கே இல்லை அப்படின்னா வீட்டிலே விநாயகர் படத்துக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி வச்சு அந்த விஷயத்தை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 7 நாள் தொடர்ந்து பண்ணியே ஆகணும், செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படும். ஒரு 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் பார்க்கணும் அந்த விளக்கை, அதுதான் ரொம்ப முக்கியம். விளக்கு பெருத்திட்டம்பா, கொஞ்ச நாள் இருந்தம்பா வந்துட்டேன் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு 10 நிமிஷமாக அங்கே இருக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இப்போ என்ன செய்யணும், அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த வேலையை செய்யணும். சரியா? செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டுங்கள், தொழிலெலாம் நல்லது நடக்கும், பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க.
வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு உதவுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, உதவி செய்வாங்க. அரசாங்க சலுகையிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அந்த ஆஃபரை ஏற்றுக்கோங்க, நல்லது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தொழில் ரீதியான நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா என்னப்பா தொழில் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ராசிநாதன் 10ஆம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அந்த எண்ணத்தை தானே கொடுப்பாரு, அது சம்மந்தமான செலவு கொடுப்பாரு. 12 கோடி சூரியன் அங்கே இருக்கிறதுனால, அதே போல் சுக்கிரன் இருக்காங்க 2, 9 கோடி இருக்கிறதுனால நல்லது நடக்கும் நிறையா. ஆனால் சுப செலவுகள் உண்டு, அதை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. நண்பர்கள் உதவுவாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் உதவுவாங்க, இதெல்லாம் நல்லது நடக்கும், எதிர்பாருங்க. உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களை சந்திப்பாங்க, கண்டிப்பாக உச்ச பதவியில் இருக்கிறவங்களாம் உங்களை சந்தித்து சந்தோஷமாக இருப்பாங்க, பரவாயில்ல அப்படின்ட்டு. அதே சமயத்தில் உங்கள் ராசி 8ல் செவ்வாய் இருப்பார், அவர் ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். அப்போ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனை கொடுக்கும், தோல் அலர்ஜி கொடுக்கும், நெருப்பு சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. பயணம் செய்யும் போது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். பாதுகாப்பான பயணம் நிச்சயமாக தேவை. கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கணும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முக்கியமாக சொல்லணும்னா நிறைய விருந்து விசேஷங்கள் கலந்துக்குவீங்க. உங்கள் தாய் வழி சொந்தங்களோட விருந்து விசேஷம் கலந்துக்கிறதான வாய்ப்பு அதிகம் இருக்குது. கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் வாங்குவீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்குது, நெருங்கிய குடும்பத்தில், அதில் தலைமை எடுத்து நடத்துவீங்க, வாழ்த்துக்கள். ஸ்பரிஷ தீட்சை மலேசியாவில் நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிச தீட்சையில் கலந்துக்கிட்டால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னு நீங்கள் ஆசை கேட்கலாம். அந்த கேள்விக்கான விட இதோ. உங்கள் பிஸ்னஸில் வெற்றி பெறக்கூடிய ரகசியத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். அதிக வாடிக்கையாளரை ஈர்க்கலாம். அதுக்கடுத்து குடும்பத்தில் மன நிம்மதி கிடைச்சிரும். எதிரியோட தாக்கத்தை குறைச்சிடலாம். அதாவது எதிரிகள் நமக்கு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து குறைச்சலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும். அந்த 5 விஷயம் கிடைக்கும். இந்த 5 விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுன்னா வீடியோட ஆரம்பத்தில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். இன்னும் என்ன யோசனை, ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கலாம்ல. 25 மெம்பருக்கு மட்டும்தான் வாய்ப்பு உண்டு. மலேசியாவில் இருக்கிற இன்னும் 25 பேர் தான், நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னொரு 25 பேர் தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 25 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்களா, கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வழி கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவு மூலமாக வரணும் அமையும். மாணவ மாணவிக்கு உங்கள் ஊருக்கு அருகாமையிலேயே உங்களுக்கு சீட்லாம் கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலேயே இருக்கிற காலேஜ், உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜ், ஸ்கூலு, இந்த மாதிரியே ஜாயின் பண்ணுவீங்க, வாழ்த்துக்கள். இல்லத்தரசிகளுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்துக்குவீங்க, மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே சமயத்தில் தாய் வழி உறவினர்களோட வீட்டு விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை, மன மகிழ்ச்சி, இதெல்லாமே கொடுக்குது. ஆனால் ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஹெல்த்தில் கடுகளவு அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்க. தயவு செஞ்சு ஹெல்த்தை பாருங்கள், ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மன நிம்மதியாக இல்லைங்க, சந்தோஷத்துக்கு ஆக்ட் பண்ணிக்க, சந்தோஷத்தை புரிஞ்சிக்கோங்க. சந்தோஷத்தை சந்தோஷமாக இல்லைங்க, கோபமாக இருக்க வேணாம். கேது உங்களை கொஞ்சம், அதாவது என்ன சொல்லலாம், கேது கூடவே இருக்கிறதுனால, கேதுவும் ராகுவும் நிழல்கிறாங்க, சாயா கிரகம் இல்லையா, அதனால் பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக கால் சம்மந்தமாக இடுப்புக்கு கீழே நிறைய பிரச்சனைகள் வரும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, ஓகேவா. இடுப்புக்கு கீழே எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க, நல்லது. அதே போல் சனி பகவான் 6, செவ்வாய் பகவான் 8. கண்டிப்பாக நெருப்பு சம்மந்தமான விஷயங்கள் சமையல் செய்யும் போது கவனமாக இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சூடு வச்சுக்கோங்க, இல்லை நீங்களே சுட்டுக்குவீங்க, பார்த்து பண்ணிக்கோங்க. கேஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுங்க, அது ரொம்ப உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ரெண்டாவது ஹீட்டாக இருக்குது, உடம்பு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஹீட்டை குறைச்சிக்கோங்க. அது சம்மந்தமான உணவுகள் அதிகம் எடுத்துக்கோங்க, நல்லது, ஓகேவா. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கனாவே நல்லாயிருக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிறதுல நன்மதிப்பு எல்லாம் கிடைக்குது. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் ஆகுது. அரசாங்க வேலை சம்மந்தமாக எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு வரும், எழுதுங்க, உங்களுக்கு வேலை உண்டு. இந்த மாதிரி வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் மாத பிறப்பணிக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். ரம்பா திருதியை மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப முக்கியம். ரம்பா திருதி அது என்றைக்கும் கேட்கலாம், வீடியோட ஆரம்பத்தில் தெளிவாக சொல்லியிருப்பேன், போய் பார்த்துட்டு என்ன மாதிரி பண்ணணுமோ அதை செஞ்சுக்கோங்க, நல்லது. துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இருப்பாங்க. 12ல் கேது பகவான் இருப்பார். இந்த வாரம் கிரக மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கும். குறிப்பாக 9ஆம் இடத்துக்கு சூரியன், சுக்கிரன், புதன் வர்றது நல்லது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுக்கிரனும் புதனும் 9ஆம் இடத்துக்கு இணையிறாங்க, அதனால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் பணம் சம்மந்தமான சிக்கல்கள் நீங்கிடும், பயணங்களால் நல்லது நடக்கும். நிறையா
முக்கியமான காரியங்களை முன்னிருந்து நடத்துவீங்க. அதன் மூலிமா மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைமு. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. அதீத நன்மைகளும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் மாறப்போகுது. சகோதரன் சகோதரியோட ஒற்றுமை அதிகரிக்க போகுது. குழந்தைங்க தான் சின்ன சின்ன தொந்தரவு செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களை புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நிறைய நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. 10ஆம் இடத்துலேருந்து சந்திரன் பயணிக்கிறது நல்லது. நினச்ச காரியங்கள் கைகூடும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கரெக்டாக போய் கரெக்டாக பண்ணிட்டு வந்துடுங்க. இல்லைனா சிக்கல்கள் தவறுகள் அதிகம் வந்துடும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பல குழப்பங்களுக்கு இடையில் தெளிவாக முடிவு பண்ணுங்கள், நல்லது. இந்த வாரம் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் ஆரம்பிப்பீங்க. அடுத்த வாரம்லாம் கொஞ்சம் தெளிவாகிடுவீங்க. இந்த வாரம் வேலை செய்கிற இடத்துல வேலை பளு அதிகமாக இருக்கும். தெளிவாக அதாவது எழுதி வச்சு பண்ணுங்கள், அது நல்லது, நன்மையை கொடுத்துரும். இந்த வாரம் கொஞ்சம் லீவ் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான ஒர்க்கை நீங்கள் முன்கூட்டியே பண்ணிவிடுங்க. இல்லை அதுக்கப்புறம் போய் உடனே பண்ணிவிடுங்க. அசால்ட்டாக விட்டுறாதீங்க, அது உங்களுக்கு சிக்கலை கொடுத்துரும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் நினச்ச காரியங்கள் கைகூடும். ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து 3 கிரகம் வெளியேறதுனால மன நிம்மதி சந்தோஷம் கொடுக்கும். பெரிய பெரிய வாய்ப்புகள் உருவாகும். பண சிக்கல்கள் நீங்கும். பெரிய மனிதரோட நட்பு ஏற்படும். அதன் மூலிமா உங்கள் சிக்கல் தீர்க்கிறதுக்கான வழி பிறக்கும். அது உங்கள் வாழ்வியலில் பல மாற்றங்களை உருவாக்கும். ஸ்பரிஷ தீட்சை மலேசியாவில் நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிச தீட்சையில் கலந்துக்கிட்டால் என்ன மாதிரி பலன் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசை கேட்கலாம். அந்த கேள்விக்கான விட இதோ. உங்கள் பிஸ்னஸில் வெற்றி பெறக்கூடிய ரகசியத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். அதிக வாடிக்கையாளரை ஈர்க்கலாம். அதுக்கடுத்து குடும்பத்தில் மன நிம்மதி கிடைச்சிரும். எதிரியோட தாக்கத்தை குறைச்சிடலாம். அதாவது எதிரிகள் நமக்கு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து குறைச்சலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும். இந்த 5 விஷயம் கிடைக்கும். இந்த 5 விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுன்னா வீடியோட ஆரம்பத்தில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். இன்னும் என்ன யோசனை? ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கலாம்ல. 25 மெம்பருக்கு மட்டும்தான் வாய்ப்பு உண்டு. மலேசியாவில் இருக்கிற இன்னும் 25 பேர் தான். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னொரு 25 பேர் தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 25 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்களா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வருகிறது. அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்க தந்தை வழி உறவுகள் மூலமாக வரைஞ்சாடுங்க, நல்ல வரணம் அமையும். மாணவ மாணவியருக்கு சொந்த ஊர் விட்டு வெளியூர் போனீங்கன்னா நல்லா இருக்கலாம், அதுக்கான முயற்சி எடுங்க. இல்லத்தரசிகளுக்கு உங்கள் தந்தை வழி சொந்தக்காரங்க வகையில் வீட்டு விசேஷங்களை கலந்துக்குவீங்க, அதில் தலைமை எடுத்து கலந்துக்குவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த வாரம் நிறையா விசேஷங்கள் போகிறதுனால செலவுகள் அதிகமாகும். அதுக்கேற்ற பணமும் உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. பண தேவைகள் பூர்த்தியாகும், மன நிம்மதி கொடுக்கும். குடும்பத்தில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கு வழி பிறக்கும். ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்கள் குடும்பத்துக்கு வரும். அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல அலைச்சல் அதிகரிக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரம் இறுதி நாள் தான். 12ஆம் தேதியில் புதன் மாறுறாரு, 14ஆம் தேதி தான் சூரியனும் சுக்கிரனும் மாறுறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனித்து நடந்துங்க. வார ஆரம்பத்திலேயே ஓகே அப்படின்லாம் இல்லை, வார இறுதி நாளுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதனால் இந்த வாரம் வேலை செய்கிற இடத்துல பொறுமையாக இல்லைங்க. உச்சப்பதவியில் இருக்கிறவங்க உங்களை ஏதாவது குறை சொல்லலாம், அதுக்குன்னு கோவப்பட்டுறாதீங்க. இருக்கிற வேலையை கொஞ்சம் நாளைக்கு கன்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களாகவே சுயதொழில் பண்ணி பெரிய அளவுக்கு மாறிடுவீங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ரம்பா திருதி வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. ரம்பா திருதி எப்படி வழிபாடு பண்ண வீடியோட ஆரம்பத்தை சொல்லிப்பேன், வாய்ப்பு தான் போய் பார்த்துக்கோங்க. விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் போகிறாரு, 11ல் கேது வராரு. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9லேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார், நல்லது தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் இந்த வாரத்தில் 3 கிரகம் 8ஆம் இடத்துக்கு போய்க்குது. சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனை சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கனால பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா நல்லது. இல்லைனா ஏதாவது ஒரு வழக்கு பஞ்சாயத்து போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. செலவுகள் ஜாஸ்தியாக வரும், பண தேவைகள் அதிகரிக்கும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். தைரியமாக கடன் வாங்க, பின்னாடி கட்டிடலாம். கடனுக்காக குடும்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்படுத்தாதீங்க, பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. அதில் ஏதாவது வழக்கு பஞ்சாயத்து ஏதாவது வரலாம், பார்த்து கவனமாக இருங்க. உங்கள் வாடிக்கையாளர் கூட சண்டை பண்ணாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற நீங்கள் இப்போ கோவப்பட்டீங்களா பிரச்சனை பெருசாகிடும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கள, அதாவது உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து செய்யுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு சில நேரத்தில் பெரிய செலவு கூட கேட்கலாம், அது கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை பொழு ஜாஸ்தியாக இருக்கும், வரவு போகிறவங்களாம் வேலை சொல்லுவாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே போல் நண்பர்கள் பெண்களால் உங்களுக்கு தொல்லைகள் வரும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இல்லைனா ரொம்ப ஒரு அவமான தேடுறது தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பண்ண தவறுக்கு இப்போ தண்டனை கொடுக்குற மாதிரி மாறிடும், ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டா நல்லது. இல்லைனா உங்கள் ரகசியம் வெளியே வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துடும், புரிஞ்சு நடந்துக்கோங்க.
வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் 3 கிரகங்கள் 8ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப கவனிக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் கவனச்சிதறல்கள் ஏற்படும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பொறுமையை கடைபிடிங்க. 5ல் ராகு, 6ல் செவ்வாய், 7ல் குரு, 8ல் சூரியன், சுக்கிரன், புதன். அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5ஆம் இடமும் கெட்டு போச்சு, 4ஆம் இடத்துல சனி பகவானும் கெட்டுட்டாரு, 6ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்து அவரும் பலமாக இருந்து, கெட்டவன் பலமானா கெடுதல் நடக்கும். 7ல் வந்து குரு இருக்கார், குருவால் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை. மீதி 3 கிரகத்தாலேயும் 1 2 3 3 3 6 கிரகத்தால் நன்மைகள் இல்லை. புரியுதுங்களா? அப்போ இந்த வாரம் ரொம்ப கடுமையாக போகும், புரிஞ்சு நடந்துக்கோங்க. ரொம்ப கஷ்டங்கள் கொடுக்கும், தேவையில்லாத குழப்பங்கள் வச்சுக்காதீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இஷ்டதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா நல்லது. ஸ்பரிஷ தீட்சை மலேசியாவில் நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிச தீட்சையில் கலந்துக்கிட்டால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னு நீங்கள் ஆசை கேட்கலாம். அந்த கேள்விக்கான விட இதோ. உங்கள் பிஸ்னஸில் வெற்றி பெறக்கூடிய ரகசியத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். அதிக வாடிக்கையாளரை ஈர்க்கலாம். அதுக்கடுத்து குடும்பத்தில் மன நிம்மதி கிடைச்சிரும். எதிரியோட தாக்கத்தை குறைச்சிடலாம். அதாவது எதிரிகள் நமக்கு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து குறைச்சலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும். இந்த 5 விஷயம் கிடைக்கும். இந்த 5 விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுன்னா வீடியோட ஆரம்பத்தில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். இன்னும் என்ன யோசனை? ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கலாம்ல. 25 மெம்பருக்கு மட்டும்தான் வாய்ப்பு உண்டு. மலேசியாவில் இருக்கிற இன்னும் 25 பேர் தான். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, இன்னொரு 25 பேர் தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 25 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்களா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. கலைத்துறை சேர்ந்தவங்க ஒரு வாய்ப்பு பறி போயிடும், வாய்ப்பு தடையாகிடும், பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகமாக அமையும், அதனால் புரிஞ்சுக்கோங்க. திடீர் திருமணமாக அமையும், கவனமாக பார்த்துக்கோங்க. மாணவியருக்கு ஒரு சில தடைகள் ஏற்படும். நீங்கள் பிடிச்ச கல்லூரியாக இருக்காது, ஸ்கூலாக இருக்காது, ஆனால் வேறு வழி இல்லை, அதுலேயும் படிங்க, உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் அமைதி இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரும், கோபம் ஜாஸ்தியாகும், விரோதம் பகை அதிகரிக்கும், தேவையில்லாத சிக்கல்கள் வரும், பார்த்து நடந்துக்கோங்க. அவமானம் தேடி வரும் இந்த காலத்தில், ரொம்ப புரிஞ்சுங்க. எப்போவுமே சுக்கிரன் வந்து மறைஞ்சிட்டாவே, அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து சுக்கிரன் மறைஞ்சிட்டா அந்த தசாபுதி நடந்தாவோ இல்லை அந்த மாதிரி கோச்சாரத்தில் சுக்கிரன் மறைந்தாவோ அவமானங்கள் வருமா, அதாவது தேவையில்லாத சிக்கல்கள், தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வருமா. இப்போ 2 விதமாக எடுத்துக்கலாம். அப்படி வரும். இல்லைன்னா விலையுறந்த பொருள் தொலைகிறது, திருடு போகிறது, நகை திருடு போகிறது, வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனை வருமா. அதாவது நீங்கள் சொந்தமாக வண்டி ஓட்டி போனீங்களா ஆக்சிடென்ட் ஆகிறது, 2 வீலர் ஓட்டி போனால் ஆக்சிடென்ட் ஆகிறது, இல்லைனா யாரோ ஒருத்தர் கூட சம்மந்தப்படுத்தி பேசுறது, குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட சண்டை வர்றது, சொந்தக்காரங்க சம்மந்தமே இல்லாமல் சண்டை பண்ணுவாங்க, உங்கள் மேலே குற்றம் சொல்லுவாங்க. நீங்கள் தப்பே பண்ணலாம் கூட அவங்களுக்கு இமேஜன் அப்படி தெரியுமா இந்த நேரத்தில். அப்போ நீங்கள் என்ன பண்ணால், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அந்த இடத்துல அவசரப்படக்கூடாது. பொறுமையாக நிதானமாக பேசுனீங்களா பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடலாம். கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த நேரம் வந்து தவறு செய்யாத, தப்பே பண்ணாலும் தண்டனை வர அளவுக்கு இருக்குது கிரகம், உங்களுக்கு எதிரான இடத்துல இருக்குது. அப்போ பார்த்து நடந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் சம்மந்தத்தில் தான் பிரச்சனையே அதிகமாகுது. பணம் சம்மந்தமான விஷயத்தில் தான் அதிகமாக லாக் ஆவீங்க, புரியுதுங்களா? அப்போ பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. எதுனாலும் குடும்ப நபர்கிட்ட பேசிடுங்க. அதாவது உங்கள் ஃபேமிலிக்கு தெரியாமல் யாரையாவது வாங்கி கொடுத்துருக்கீங்க, அவங்க வந்து இப்போ உங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணலாம். இந்த டைம் வந்து உங்கள் வீட்டுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு தெரியல, அந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரி பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்கு கொடுங்க, ஏன் இதெல்லாம் என்ன கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது என்னங்க பண்ணுறது, அவங்க சொல்லக்கூடாது, இப்படிலாம் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை பெருசாகும். உதாரணமாக சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு. இப்போ புரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் எப்படி நீங்கள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு. இப்போ குலதெய்வங்களுக்கு போங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க, கொஞ்சம் டைம் கேளுங்க, அந்த மாதிரி பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா எப்போதுமே சுக்கிரன், புதன், சூரியன் இவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள். இவங்கெல்லாம் ரொம்ப சுப கிரகம்னு எடுத்துட்டிங்களா. சூரியனும் புதனும் ரொம்ப சுப கிரகம். சுக்கிரன் வந்து அங்கே அசுரனாக இருப்பான், அசுரத்தனமான வேலைகள் வேறு செய்வான், சந்தோஷமும் இருக்கும், அது வந்து அசுரமான வேலையாக இருக்கும், புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் எப்படின்னா, உங்களை வந்து வெளியில் போகாத அப்படின்னு சொல்லலாம். வெளியில் போகாத எதுவும் பண்ணாது. திடீர்னு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, வாங்க அப்படி கடைக்கு போய் டீ சாப்பிட்டு வரலாம் அப்படிப்பாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க, போயிட்டு வரேன்னு வீட்டில் சொல்லிட்டு போகிறீங்க, அங்கே உங்கள் நண்பர்கள் யாரோ ஒருத்தர் பார்க்குறீங்க, உங்கள் சொந்தக்காரங்க வராங்க, வாங்க அப்படியே ஒரு பேக்கரி போய் டீ சாப்பிடலாம், போய் டீ சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய பிரச்சனையாகிடும். உதாரணமாக அதெல்லாம் சொல்கிறேன். ஏன் இப்படிலாம் யோசிச்சு சொல்கிறேன்னா, அந்த கிரகங்கள் அப்படி பண்ணும். நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு போவோம், ஆனால் அது வேறு மாதிரி திருச்சி காட்டும், புரியுதுங்களா? இப்போ கவனமாக இருந்துக்கோங்க. புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு இதே விஷயந்தான். ஒர்க் பண்ணுறவங்க கூட கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் சீனியர் ஆளு கூடயும் சரி, கூட ஒர்க் பண்ணுறவங்க சரி, உங்கள் ஓனர் கூடயும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் நிச்சயமாக சஷ்டி விரதம் கடைபிடிங்க, நல்லது நடக்கும். டெய்லியும் கந்த சஷ்டி கவசம் படிங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சுக்கணுன்னு நல்லது நடக்கும்.
டெய்லியும் கந்த சஷ்டி கவசம் படிங்க. உங்கள் பேக்கில் சின்னதாக ஒரு வேல் வச்சுக்கோங்க, புரியுங்களா? வேல்னால் கூர்மையாக ரொம்ப இதாக இல்லாமல் ஒரு வேல் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரில் கூட வேல் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவுமே வேலை செய்யும். புரிஞ்சு நடந்துக்கோங்க, புரியுதுங்களா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு வேல் உங்கள் கூட இருந்துச்சுன்னா துணை ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு தைரியமாக இருக்கும். யாரும் உங்களை வந்து தவறாக வழி நடத்த முடியாது, புரியுதுங்களா? அதனால் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இந்த வாரம் சஷ்டி விரதம் கடைபிடிச்சா நல்லது. ரம்பா திருதியை ரொம்ப நல்லது, ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பண பிரச்சனைக்கு இல்லையா, அதை கும்பிடுங்க. அது எப்படின்னு வீடியோட ஆரம்பத்தை சொல்லியிருப்பேன், போய் பார்த்துக்கோங்க. தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, எந்த ஒருத்தர் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல ராகு பகவானும், 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் இருப்பார், 10ஆம் இடத்துல கேது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி நைட்டு வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்களில் கவனமாக தேடிங்கன்னா நல்லது. இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை நடத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துக்கு 3 கிரகம் வந்திருக்குது. ரொம்ப நாளாக 6ஆம் இடத்துல இருந்தவங்க இப்போ 7ஆம் இடத்துக்கு வர போகிறாங்க. நிச்சயமாக பரவாயில்ல, நல்லது நடக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும், பண சிக்கலும் ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனையும் வரது தான் போகுது. கவனமாக பார்த்துக்கோங்க. ஹெல்த் பிரச்சனை இன்னும் உங்களுக்கு தீரவே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் தான் ஹெல்த் மேலே அக்கறை எடுத்துக்கணும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு தொழில் ரீதியான மாற்றங்களும் வருமான உயர்வும் நிச்சயம் உண்டு. ஏன்னா புதன் அங்கே வராரு, அதனால் நல்லதுகள் நடக்கும். பார்ட்னர்கள் ஹெல்ப் பண்ண போகிறாங்க, பெரிய மனுஷரோட உதவி கிடைக்கும், லோன்லாம் கிடைக்கும், அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. அரசியல்வாதிகள் உதவுவாங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு உச்ச பதவியில் இருக்கிறவங்க பாராட்டுவாங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் பதவி உயர்வு கொண்டு நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்க போகுது. வாழ்த்துக்கள். பிரிஞ்ச குடும்பம் இணைய போகிறீங்க, அந்தளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. இந்த வாரம் நிறையா நன்மைகள் நடக்கும், அதை எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன கஷ்டங்கள்னால சமாளித்து வெற்றி காண்பீங்க. பிடிச்ச விஷயங்களை செஞ்சு மகிழ்வீங்க. பிடிச்ச விஷயத்தை பிடிச்சவர்கிட்ட போய் சொல்லுவீங்க. இதெல்லாம் நல்லது நடக்கும், புரியுதுங்களா? இந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து சேர்க்கைகள் நடக்குதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அதுவும் இல்லாமல் வாடகை வீட்டிலேருந்து வேறொரு இடத்துக்கு மாறுறதுக்கான வழிகள் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்ரீன் கார்டு எதாவது அப்ளை பண்ணுறோன்னா அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக கிடைக்கும். மனசுக்கு பிடிச்சமான விஷயங்கள் நிறையா நடக்கும். ஆனால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். வழக்கெல்லாம் அப்பா பிரச்சனை, இப்போ அம்மாவும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க போது. அம்மாவுக்கு சின்னதாக இடுப்பு வலி, கால் சுழுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அம்மாவை கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த மழை காலங்களில் கொஞ்சம் எங்கேயா போய் விழுந்துட போகிறாங்க, ஜாக்கிரதையாக இருக்க சொன்னீங்கன்னா நல்லது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களை யாரையாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, அதுதான் பிரச்சனை இல்லை. உடம்பில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க நீங்களும். அதே போல் பயணங்களில் கவனமாக இல்லைங்க, திட்டமிட்டு பண்ணுங்கள். வண்டியில் போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க முடிந்த அளவு. பஸ்ஸில் போகிறது உங்களுக்கு ஒரு சேஃப்டி. ஸ்பரிஷ தீட்சை மலேசியாவில் நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிச தீட்சையில் கலந்துக்கிட்டால் என்ன மாதிரி பலன் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசை கேட்கலாம். அந்த கேள்விக்கான விட இதோ. உங்கள் பிஸ்னஸில் வெற்றி பெறக்கூடிய ரகசியத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். அதிக வாடிக்கையாளரை ஈர்க்கலாம். அதுக்கடுத்து குடும்பத்தில் மன நிம்மதி கிடைச்சிரும். எதிரியோட தாக்கத்தை குறைச்சிடலாம். அதாவது எதிரிகள் நமக்கு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து குறைச்சலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும். அந்த 5 விஷயம் கிடைக்கும். இந்த 5 விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுன்னா வீடியோட ஆரம்பத்தில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். இன்னும் என்ன யோசனை, ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கலாம்ல. 25 மெம்பருக்கு மட்டும்தான் வாய்ப்பு உண்டு. மலேசியாவில் இருக்கிற இன்னும் 25 பேர் தான், நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னொரு 25 பேர் தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 25 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்களா, கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வருகிறது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு, திடீர் திருமண யோகமாக அமைகிறது, வாழ்த்துக்கள். பண தேவைக்கு கிடைக்கும், பயப்பட தேவையில்லை. மாணவ மாணவருக்கு சின்ன சின்ன சிக்கல் இருக்குது, அது மிக விரைவில் தீர்ந்துடும். நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி உங்கள் காலம் நல்ல காலமாகவே அமையும், நல்லது நடக்கும். தாய் வழி உறவினரால் நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் அதிகரிக்கும். நிறைய விருந்து விசேஷங்களை கலந்துக்குவீங்க. அதே சமயத்தில் உங்களை அறியாமல் யார் மேலாவது கோபம் இருந்தால் அந்த கோபத்தை நீக்கி அன்பை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்குவீங்க. ஏன்னா தேவையில்லாமல் நீங்கள் கோபத்தை காட்டிகிட்டு இருக்கீங்க, அந்த கோபம் மாறிடும். அது உங்களுக்கு நன்மையை தேடி தருங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். யார் மேலேயும் வெறுப்பு வேண்டாம், அன்பை அதிகமாக கொடுங்க, நல்லது. கொஞ்ச காலமாக ஒருத்தர்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்க,
இப்போ வருங்காலங்களில் மன விட்டு பேசி சரி பண்ணிக்குவீங்க, அந்த பிரச்சனையை தீர்த்துக்குவீங்க. அதனால் குடும்ப உறவுகள் சிக்கல்கள்லாம் நீங்கள் நல்லதுகள் நடக்கும். ஒரு சில குழப்பமான சூழ்நிலைக்கு ஒரு குருவை வச்சுட்டு நீங்கள் ஆலோசனை கேட்டிங்கன்னா நல்லது நடக்கும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குருங்கிற ஒரு விஷயம் தேவை. குரு இல்லாத காரியம் வெற்றி பெறாது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு குரு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. தயங்காதீங்க, நல்லது சொல்லுவாங்க, நல்லது செய்வாங்க, கேளுங்க. சரிங்களா? அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் பாதுகாப்பான வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது, அந்த தயக்கத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதே போல் உறவினர்களால் ஒரு சில பிரச்சனை இருக்குது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது. பண விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல இப்போ கொஞ்சம் சலுகைகள் அதிகம் கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நிறைய உதவிகள் வரும், அதை கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண சிக்கல்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. வரும் காலங்கள்லாம் நல்லது நடக்கும். ஆனால் ஹெல்த்தை பார்த்துக்கணும், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. வயிறு சம்மந்தமான பிரச்சனையும் வயிற்றுக்கு கீழே கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் சூரியன் சேர்ந்துட்டாவே அந்த பிரச்சனையோட நேரடி பார்வையில் இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. நரம்பு பிரச்சனையும் ஏலும், பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது ஒரு அட்வைஸ் தான். நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னா உடனே லேடி டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துருங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லி பண்ணிக்கோங்க. அது இப்போவே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையாக மாறாது, இல்லைனா அது ஒரு பெரிய தொந்தரவாக மாறிடும். அதனால் இப்போவே ஒரு ஹெல்த் செக்கப் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் மாத பிறப்பணிக்கு குலதெய்வம் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். மகத்தான எண்ணம் உள்ள மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும், 3ஆம் இடத்துல ராகுவும், 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 11ஆம் தேதி நைட்டிலேருந்து அப்படின்னா 12ஆம் தேதினு வச்சுக்கோங்க. 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி பகல் 11:55 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக தேவை. உங்களுக்கு 7.5 சனியில் பாதச்சனி போயிட்டுருக்குது, ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இப்போ 3 கிரக சேர்க்கையாக இருக்குது. எதிரியோட தாக்கம் ஜாஸ்தியாக போகுது, கவனமாக இருந்துக்கோங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பேச்சில் நிதானம் தேவை. பண விஷயத்தில் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். தாம் தூம்னு செலவு பண்ணிங்கன்னா லாக் ஆகிடுவீங்க, கஷ்டம் வந்துடும். புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் 3 கிரக பயிற்சி, அது இல்லாமல் சந்திராஷ்டமம். இந்த வாரம் ரொம்ப அமைதி, மௌன விரதம் இதெல்லாம் கடைபிடிச்சிங்களா நல்லது. இல்லைன்னா ஒரு பெரிய லாஸை உங்களுக்கு காத்திருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 10 கூடிய 6ஆம் இடத்துக்கு போகிறான். தொழில் ரீதியாக போட்டி பொறாமை வரும், சிக்கல்கள் வரும், எதிரி சமாளிக்க முடியாத வரும். எவனோ நம்ம தொழிலுக்கு ஏதோ பண்ணிட்டாடாங்கிற பயம் ஏற்படும். இப்படிலாம் இல்லாமல் டெய்லியும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுவாங்க. தொழில் செய்கிற இடத்துல வெறும் விளக்கு மட்டும் ஏற்றக்கூடாது, சாம்பிராணி போக ஃபுல்லாக காட்டுங்க, இடத்த சுற்றியும் காட்டுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை கண்டா சூரத்தங்க உடைங்க, கண்டிப்பாக பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும், நல்லது நடக்கும். அதை ஒரு பரிகாரமாக எடுத்து பண்ணிக்கோங்க. வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல நிறையா கம்ப்ளைண்ட் வரும், கவனமாக இருக்கும். இருக்கும் வேலையை சரியாக முடிச்சுக்கோங்க, அதுதான் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா தடை சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும், கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி வரும், கவனம் தேவை. உடம்பு விஷயத்தில் பார்த்துக்கோங்க. வீண் பஞ்சாயத்து வரும், குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட சண்டை வரும், உற்றார் கூட சண்டை வரும். சண்டை வராமல் பார்த்துக்கோங்க. சொத்து பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா ஒரு பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்குவீங்க, அப்படி லாக்காகவும் இருந்துக்கோங்க. நண்பர்கள் பெண்களால் பிரச்சனை வரப்போகுது, ஜாக்கிரதை. வண்டி வாகனம் செலவு வைக்கும் போது புதிய வாகனம் தேடுறதுக்கான வழியை தேடிக்கோங்க. இருக்கிற வாகனத்தை மாற்றிக்கோங்க, இல்லையா இருக்கிற வாகனத்தை சர்வீஸில் விட்டுருங்க, ஒரு கொஞ்சம் நாளைக்கு எடுக்காதீங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடலாம், நல்லது. டிரைவர் வச்சு வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஸ்பரிஷ தீட்சை மலேசியாவில் நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிச தீட்சையில் கலந்துக்கிட்டால் என்ன மாதிரி பலன் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசை கேட்கலாம். அந்த கேள்விக்கான விட இதோ. உங்கள் பிஸ்னஸில் வெற்றி பெறக்கூடிய ரகசியத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். அதிக வாடிக்கையாளரை ஈர்க்கலாம். அதுக்கடுத்து குடும்பத்தில் மன நிம்மதி கிடைச்சிரும். எதிரியோட தாக்கத்தை குறைச்சிடலாம். அதாவது எதிரிகள் நமக்கு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து குறைச்சலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும். அந்த 5 விஷயம் கிடைக்கும். இந்த 5 விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுன்னா வீடியோட ஆரம்பத்தில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். இன்னும் என்ன யோசனை? ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கலாம்ல. 25 மெம்பருக்கு மட்டும்தான் வாய்ப்பு உண்டு. மலேசியாவில் இருக்கிற இன்னும் 25 பேர் தான். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, இன்னொரு 25 பேர் தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 25 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்களா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகள் தடையாக இருக்கும், கவலைகள் அதிகரிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இல்லைங்க. இல்லைனா சின்ன சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையை கொண்டு போய் மன குழப்பத்தை கொடுத்துரும், மனோ வியாதியை கொடுத்துரும்.
ஆனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நம்மளுக்கு எதுவுமே நடக்கலையே, நம்ம நல்லது தானே பண்ணிட்டுருக்கோம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை வந்துடும். இந்த 3 கிரக சேர்க்கை இப்போ தான் வந்திருக்கு, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நம்ம மாறிடும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இறை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமான மகாலட்சுமி கோயிலோ மகாவிஷ்ணு கோயிலுக்கோ போயிட்டு வாங்க. துளசி அர்ச்சனை பண்ணுங்கள், இல்லையா வில்வ அர்ச்சனை பண்ணுங்கள் மகாலட்சுமிக்கு. கண்டிப்பாக பண பிரச்சனைகள் நீங்கள் நல்லது தருவா. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கனால திருமணத்தில் பிரச்சனை வரலாம், சொந்தக்காரங்க அது இல்லை இது இல்லைன்ட்டு ஏதாவது குறை சொல்லலாம், ஏதாவது வாய் தகராறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக தெரியல, அந்த பிரச்சனை தப்பிச்சுக்கலாம். மாணவருக்கு பொறுமை அவசியம் தேவை. வெளியூர் வெளியிடங்களுக்கு போய் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப பொறுமை தேவை, ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கார், 6ல் சுக்கிரன் புதன் மறைகிறாரு. எப்போவுமே சுக்கிரன் புதனும் மறைஞ்சால் பிரச்சனைகள் ஏற்படும். கவனம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பேச்சில் நிதானமாக இருந்துக்கோங்க, யார்கிட்டையும் கவனமாக பேசுங்க. உறவுக்குள்ளே ஏதாவது ஒரு பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றின வீண் வதந்தி வரதுக்கான ஒரு நேரமாக இது இருக்கிறதுனால ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எந்த விஷயம்னாலும் குடும்ப நபர்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இல்லைனா வீண் சிக்கலில் கொண்டு போய் லாக் ஆகிடுவீங்க. புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஒரு சகோதரனா அவ்வளோதான் சொல்ல முடியும், பார்த்து நடந்துட்டிங்கன்னா நல்லது. செலவு தாம்தும்னு பண்ணிட்டாங்க, யாருக்கும் செக்யூரிட்டி கொடுத்துடாதீங்க. பணம் வாங்கி யாருக்கும் செலவு பண்ணிடாதீங்க. இல்லை இப்போ கல்யாணத்துக்கு தான் கேட்குறாங்க, ஒரு நல்ல விஷயம் தான் கேட்குறாங்க, கொடுத்தா அவனை குறைஞ்சிட மாட்டான், ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். உங்கள் நேரம் சரியில்லை, அவங்க நேரத்தில் நான் வரவே இல்லை, உங்கள் நேரம் சரியில்லை. அப்படி கொடுக்கணும்னு ஆசை தான் குடும்ப நபர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவங்க சொன்னாங்களா அவங்க கையில் கொடுக்க சொல்லுங்கள், நீங்கள் டைரெக்டாக கொடுத்துடாதீங்க. கொடுத்தீங்களா கண்டிப்பாக அந்த பணம் வாங்குறதுக்குள்ள போதும் ஆகிடும். கவனமாக இருந்துக்கோங்க. நான் யாரையும் தடை பண்ணலைங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் நேரத்தை நான் சொல்கிறேன், அவ்வளோதான் என்னோடய விஷயம். அந்த நல்ல செயல் தான், நல்லது பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும், தப்பு இல்லை. நீங்கள் உங்கள் கையால் கொடுக்காதீங்க, உங்கள் கணவரை வச்சு கொடுங்க, இல்லையா வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட சொல்லி கொடுங்க. ஓகேவா? அப்படி பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் அந்த வேலையை தடை பண்ணல, உங்கள் கையால் கொடுத்தா வராதுங்கிறேன். யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வராது. அதனால் யாரையாவது சாட்சி வச்சுக்கிட்டு அவங்க பொறுப்பில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க. உங்கள் பணமாக இருந்தால் கூட என் பணம் இல்லை, நான் அவர்கிட்ட வாங்கி கொடுக்குறேன், அவர்கிட்ட கொடுத்துடணும்னு சொல்லி கொடுத்துருங்க. புரியுதுங்களா? அப்படி பண்ணிவிடுங்க. நான் உதவி செய்ய வேண்டாம்னு நான் எப்போவும் சொல்ல மாட்டேன். ஒரு சில நேரத்தில் இப்படி பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலைக்கு சில பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருக்குது, கவனமாளுங்க. யாரை பார்த்தாலும் உங்களை திட்டணும்னு தோணும், ஏன்னா அந்த நேரம் அப்படி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் திட்டுவாங்க, ஏன் இதுக்கேப்பா சிரிக்கிற, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் அதுக்காக சிரிக்கலாம், அப்படி வந்துடும் ஃப்ளோவில். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேணாம். திட்டினா வருத்தப்படாமல் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் மௌன விரதம் கடைப்பிடிங்க. இவ்வளோ காலம் கொஞ்சம் ஜோவிலாக இருந்திருப்பீங்க, இப்போ உங்களை அறியாமையே ஒரு சோகத்துக்குள்ளே போய் லாக் ஆன மாதிரி ஆகுவீங்க ஒரு கொஞ்சம் நாளைக்கு. அது ஒன்றும் தப்பில்லை. டெய்லியும் ஒரு விளக்கேற்றி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க, கொஞ்சம் மாற்றங்கள் வரும். சரிங்களா? மறக்காமல் டெய்லியும் வீட்டில் விளக்கேற்றுங்க. சூரியன் உதயத்துக்கு முன்னாடி விளக்கேற்றுறது நல்லது. அந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் தப்பிச்சுக்கலாம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி விரதம் கடைபிடிங்க, நல்லது நடக்கும். குபேர யோகோடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பார், 2ஆம் இடத்துல ராகு இருப்பார், 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 4ல் குரு, 5ல் சூரியன் சுக்கிரன் புதன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 5 வீட்டில் தொடர்ந்து 5 வீட்டில் கிரகங்கள் இருக்குது, கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசியில் சனி பகவான் ஜென்ம சனி பகவான் 7.5 சனியோட தாக்கம் இருக்கும். அதனால் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. எல் சாதம் வீட்டில் செய்யுங்க. எல் சாதம் எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். அதாவது வடை சட்டி நல்லா சூடு பண்ணிக்கோங்க, எல்லாம் வறுத்துக்கோங்க, அதை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சுடு சாப்பாடு செஞ்சு அது மேலே எல்லாம் தூவி மேலே காக்கைக்கு வச்சுட்டு வாங்க. சரிங்களா? மறக்காமல் இதை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு அதுதான் தேவை. அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 14ஆம் தேதி பகல் 11:55 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம். அந்த காலகட்டங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 4ஆம் இடத்துல கிரகம் 5ஆம் இடத்துக்கு போகிறாங்க 3 பேர். யாருன்னா சூரியன் சுக்கிரன் புதன், இவங்க 3 பேர் கிளம்புறாங்க. இவங்க 3 பேர் அங்கே போகிறதுனால என்ன நடக்குன்னா, உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். குடும்பத்தில் விசேஷங்கள் பண்ணுவீங்க, ஏதாவது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, மன நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கும், பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு பெரிய காரியங்களை அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க, அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்களோட சகோதரி வகையில் இருக்கிறவங்களுக்கு மங்கள காரியங்கள் கைகூடும் அந்த வாரத்தில். அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லது, அதுக்கான முயற்சி எடுப்பங்க, நன்மையாக இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்கள் ராசிக்கு 10 3ஆம் இடத்துல தொழில் ரீதியான பயணங்கள் இருக்கும். போன வாரம் சொல்லியிருக்கேன், இந்த வாரம் அதே தான். அந்த பயணத்தால் லாபம் அதிகம் உண்டு, நன்மை உண்டு, பயன்படுத்திக்கோங்க. வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும்
நன்மையாக நல்ல பேர்கள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாரம், ப்ரொமோஷன் கிடைக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நிலம் வாங்க சொத்து வாங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். பூர்வீக பிரச்சனைகள் நீங்கும், சொந்த பந்தங்களாக ஒற்றுமையாவீங்க, தாய் மாமன் கூட ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி நல்லது நடக்கும். உங்கள் குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்கும், விருந்து விசேஷங்களை கலந்துக்குவீங்க, மங்கள காரியங்களை தலைமை எடுத்து செய்வீங்க, பண செலவுகள் அதிகம் இருந்தாலும் நல்லது நடக்கும். அதே போல் குடும்பத்தில் இந்த வாரம் கொஞ்சம் சுப செலவுகள் அதிகரிக்கும், பயன்படுத்திக்கோங்க. நல்ல செலவு தான், ஒன்றும் சிக்கல்கள் இல்லை. குழந்தைங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க, அதிக செலவு பண்ணுவீங்க. இந்த வாரம் உங்கள் தொழில் ரீதியாக போட்டி பொறாமை நீங்கள் நல்லது நடக்கும், மன நிம்மதி கொடுக்கும், சந்தோஷ செய்தி தொழில் ரீதியாக ஒன்று வரும், பயன்படுத்திக்கோங்க. ஸ்பரிஷ தீட்சை மலேசியாவில் நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிச தீட்சையில் கலந்துக்கிட்டால் என்ன மாதிரி பலன் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசை கேட்கலாம். அந்த கேள்விக்கான விட இதோ. உங்கள் பிஸ்னஸில் வெற்றி பெறக்கூடிய ரகசியத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். அதிக வாடிக்கையாளரை ஈர்க்கலாம். அதுக்கடுத்து குடும்பத்தில் மன நிம்மதி கிடைச்சிரும். எதிரியோட தாக்கத்தை குறைச்சிடலாம். அதாவது எதிரிகள் நமக்கு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து குறைச்சலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும். அந்த 5 விஷயம் கிடைக்கும். இந்த 5 விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுன்னா வீடியோட ஆரம்பத்தில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். இன்னும் என்ன யோசனை? ஸ்பரிஷ தீட்சை எடுத்துக்கலாம்ல. 25 மெம்பருக்கு மட்டும்தான் வாய்ப்பு உண்டு. மலேசியாவில் இருக்கிற இன்னும் 25 பேர் தான். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, இன்னொரு 25 பேர் தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 25 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்களா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது, நல்லது நடக்கும். சொந்த ஊர்லேயே உங்களோட மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்தில் வரணும் அமையும், சொந்த ஊரில் அமையும், வாழ்த்துக்கள். திடீர் திருமணமாக அமையும், சந்தோஷத்துக்கு அளவு இருக்காது, நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வரணும் அமையும், சொந்த ஊரில் அமையும், நல்லா பிரம்மாண்டமாக கல்யாணம் நடக்கும், வாழ்த்துக்கள். ஒரு சில பேர் திடீர் நிச்சயதார்த்தம் ஏற்படும், அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். மாணவ மாணவருக்கு படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்கு வெளியில் வேணாம், சொந்த ஊர்லேயே நீங்கள் உங்கள் ஊருக்கு அருகாமையிலே இருக்கிற ஸ்கூல் காலேஜில் சேருவீங்க, வாழ்த்துக்கள். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் மங்களம் நடக்கும், உங்கள் தாய்மாமா வகையில் நல்லது நடக்கும், குழந்தை பாக்கிய சம்மந்தமாக நல்ல செய்தி வரும், குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஒரு பெரிய வாய்ப்புகள் கைகூடி வரப்போது, நல்லது. குடும்பத்தில் பாராட்டும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கும். உங்கள் பேரில் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்திருக்குது, பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக உங்கள் உடல்நிலை சம்மந்தமாக சின்ன சின்ன பிரச்சனை வந்து கவலைப்பட தேவை, சீக்கிரம் அது பிரச்சனை சால்வாடும், நல்லது நடக்கும். நண்பர்களோட உதவியால் நல்லது நடக்கும். சொந்தக்காரங்க நிறையா உதவுறாங்க, அந்த உதவிகளை பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு வேலை செய்கிறது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும், கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். ஒரு பெரிய மாற்றம் இந்த வாரம் நடக்கும், அதன் மூலிமா நல்லது நடக்கும். இந்த வாரம் மாத பிறப்பணிக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் ராகு இருக்கும், 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ல் குரு, 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன், 7ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார், 12ல் சனி பகவான் இருப்பார், 7.5 சனியில் விரைவு சனி பகவானோட தாக்கம் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து சந்திரன் பயணிக்கிறாரு, நல்லது நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3 கிரகம் 4ஆம் இடத்துக்கு போகிறாங்க. யாருன்னா சூரியன் சுக்கிரன் புதன் போகிறாங்க. இவங்களால் நல்லது அதிகரிக்கும். தாய் வழி உறவினால நல்லது நடக்கும். வாகன சம்பந்தமான நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த காரியம் வெற்றி அடையும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் இருக்கும். தொழிலில் முக்கியமான முடிவு எடுப்பீங்க, அதன் மூலிமா நல்லது நடக்கும். வராத பணம் கைக்கு வரும், மன மகிழ்ச்சி கொடுக்கும். ஒரு பெரிய மனிதரோட உதவியால் நல்லது நடக்கும். நண்பர்கள், பெரிய மனிதர்கள், அரசியல் நண்பர்கள் எல்லாம் உதவுறாங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவுறாங்க, கூட நண்பர்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால் பதவி உயர்வு உண்டு, எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுது. சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு, க்ரீன் கார்டு அப்ளை பண்ணிங்களா கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாரம் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தாய் வழி உறவினர்களால் நல்லது நடக்கும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகனம் வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, கட்டாயம் அது நடக்கும். அதுக்கான எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணக்கூடிய நேரம் வந்திருக்குது. சின்ன சின்ன லோன் வாங்கிக்கணும்னா லக்னத்தில் ராகுனால கடன் வாங்காமல் எதுவும் பண்ண முடியாது. குடும்பத்தில் மங்கள காரியம் கைகூடி வச்சு பிரம்மாண்டமாக செஞ்சு முடிப்பீங்க. ஆனால் ஆலோசனை கேட்டு பண்ணுங்கள். ரொம்ப பிரம்மாண்டம் பண்ணிடல, கடன் அதிகம் ஆகிடும். அதனால் கடனை குறைச்சி கை பணத்தை வச்சு செலவு பண்ணுங்கள். இல்லையா கடன் அதிகம் வாங்க வேண்டிய சூழ்நிலைனா கட்டாயம் எதுக்கு வாங்கணுமோ அதுக்கு மட்டும் வாங்கி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஸ்பரிஷ தீட்சை மலேசியாவில் நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிச தீட்சையில் கலந்துக்கிட்டால் என்ன மாதிரி பலன் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசை கேட்கலாம். அந்த கேள்விக்கான விட இதோ. உங்கள் பிஸ்னஸில் வெற்றி பெறக்கூடிய ரகசியத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். அதிக வாடிக்கையாளரை ஈர்க்கலாம். அதுக்கடுத்து குடும்பத்தில் மன நிம்மதி கிடைச்சிரும். எதிரியோட தாக்கத்தை குறைச்சிடலாம்.
அதாவது எதிரிகள் நமக்கு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து குறைச்சலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும். அந்த 5 விஷயம் கிடைக்கும். இந்த 5 விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுன்னா வீடியோட ஆரம்பத்தில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். இன்னும் என்ன யோசனை, ஸ்பர்ஷ தேசியம் எடுத்துக்கலாம்ல. 25 மெம்பருக்கு மட்டும்தான் வாய்ப்பு உண்டு. மலேசியாவில் இருக்கிற இன்னும் 25 பேர் தான், நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னொரு 25 பேர் தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 25 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்களா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நல்லபடியாக அதை தக்க வச்சுக்கோங்க, நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவினாலும் நல்லது நடக்கும் போது கட்டாயம் திருமணம் கைகூடிடுச்சு, வாழ்த்துக்கள். மாணவ மாணவர்களுக்கு உங்கள் ஆசை நிறைவேற போகுது, நினைச்சபடி காரியம் நடக்கும், பெரியவங்களோட ஆசீர்வாதத்தால் நல்லது நடக்குது, வாழ்த்துக்கள். இல்லத்தரசிகளுக்கு சகோதரன் சகோதரி ஏற்பட்ட மன கஷ்டம் நீங்கி நல்லது நடக்கும் போது, அம்மாவோட சப்போர்ட்டால் பிரிஞ்சவங்க இணைய போகிறீங்க, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க போகுது, உடல் ஆரோக்கியம் மேன்மையாக போகுது, சின்ன சின்ன பிரச்சனைலாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இந்த வாரம் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். குறிப்பாக சூரியன் சுக்கிரன் புதன் 3 பேருமே 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம், நல்லது நடக்கும். உச்சப்பதிவு படிக்கலாம், விட்டு போன படிப்பை தொடங்கலாம், அதுக்கான வாய்ப்பு வருது. தைரியமாக படிக்க ஆரம்பிங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் உண்டு. அந்த ப்ரொமோஷனுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுன்னு சொல்லுவாங்க, அது சம்மந்தமான படிப்பு படிங்க, நல்லது நடக்கும். வேலை நிச்சயமாக கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி. யாரை வழிபாடு பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். சஷ்டினா முருகன் தெரியும். எந்த முருகங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவரோட அருளால் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிலட்சுமி அவர்களால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.